கருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி. எங்கும் நிறைந்தோனே, எல்லை இலாதானே, எங்கேயும் எப்போதும் என் குலம் காப்பவனே. நெஞ்சம் துணிய துணையாய் வருவாய், நேர்மறை உணர்வுகள் பெருகிடச் செய்வாய். உடலில் உறுதியை பெரிதாய் தருவாய், உனை உணரும் அறிவை என்னுள்ளருள்வாய். சுற்றமனைத்தும் காப்பவனே, செய்தொழிலில் ஏற்றம் தருபவனே, எடுத்த செயலில் வெற்றி கொடு, என் ஆற்றல் பெருகிட அருளை கொடு. கருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி. வல்லமை தந்து நீ வளர்ச்சி கொடு, அகத்திலும் புறத்திலும் மலர்ச்சி கொடு. வளர்ச்சி கொடு, மலர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு, மலர்ச்சி கொடு. அனைவருக்கும் வணக்கம். ஒரு மனிதன் ஆரோக்கியமா வாழ முடியுமா? பண கஷ்டம் இல்லாமல் வாழ முடியுமா? அன்பான உறவுகளோடு வாழ முடியுமா? இதெல்லாம் பாசிபிளா நடைமுறை காலகட்டத்தில் அப்படின்னா கண்டிப்பாக 100% எல்லாமே பாசிபிள் தான். சாதாரண தெருக்கோடியில் இருக்கிற பிச்சைக்காரன் அமெரிக்க ஜனாதிபதி வரைக்கும் எல்லாருக்குமே இந்த பிரச்சனை இருக்கும். இந்த 3 பிரச்சனையில் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக இருக்கும். ஒன்று உடம்பு சரி இருக்காது, ஏதாவது ப்ராப்ளமாக இருக்கும். இல்லை பொருளாதார ரீதியாக ஏதாவது பிரச்சனைகள், கடன்கள், வரவு செலவுக்கும் பற்றாக்குறைகள் இருக்கும், பண பிரச்சனைகள் இருக்கும். எல்லாமே இருந்தாலும் உறவு முறைகள் சரி இருக்காது. ஒன்று வீட்டுக்குள்ளேயும் சரி, வீட்டுக்கு வெளியும் சரி, மற்ற வட்டங்களில் சரி, வீடு வீட்டுக்கு வெளியே ரெண்டுமே உறவு முறைகள் வீட்டில் சரி இருக்காது, வெளில சரி இருக்காது, ரெண்டுமே சரி இருக்காது. இல்லை எது ஒன்று பாதித்தாலுமே நம்ம ஆரோக்கியம் பாதிக்கப்படும். உலக சுகாதார நிறுவனம் ஆரோக்கியம் என்ன அப்படின்னு சொல்லி டெஃபினேஷன் கொடுக்கும் பொழுது அதுலேயும் உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், ஆன்ம ஆரோக்கியம் அண்ட் தென் சமுதாய ஆரோக்கியம் சொல்லி டெஃபினேஷன் கொடுப்பாங்க. உலக சுகாதார நிறுவனம் கூட நாடாக பிரிக்குது. அது உடல் ஆரோக்கியம் இருக்கணும், மனசில் ஆரோக்கியம் இருக்கணும், ஸ்பிரிச்சுவல் லெவலில், ஆன்மீக லெவலில், ஆன்மை அப்படின்னு சொல்லலாம். நாம ஸ்பிரிச்சுவல் லெவலில் அந்த ஆரோக்கியமே இருக்கணும். இது 3 இருக்கணும். ப்ளஸ் சோசியல் ஆரோக்கியமே இருக்கணும் அப்படின்லாம். அந்த சோசியல் ஆரோக்கியம் என்ன டெஃபினேஷன் அப்படின்னா, நம்மளை சுற்றி இருக்கிற உலகம். அது நம்மளை சுற்றி இருக்கிற உலகம். நம்மளை சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் நமக்கு பாசிட்டிவாக, நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக, நமக்கு எகென்ஸ்டாக இல்லாத போது தான் நம்ம மனநிலை பேலன்ஸ் பண்ணிக்க முடியும். நம்மளை சுற்றி இருக்கிற வெளியுலகத்தில் ஏதோ பிரச்சனை, டென்ஷன், எமோஷன் போது அதெல்லாம் நாம் பாதிக்கிறோம். நம்மளால் அது பாதிக்குது, அதெல்லாம் நம்ம பாதிக்கிறோம். அப்போ நம்ம உடம்பு, நம்ம மனசு, நம்ம வீடு அப்படின்னு இல்லாமல் நம்ம வீட்டை தாண்டி வெளியே சோசியல் அப்படின்னு சொல்லுவாங்க, சமுதாயம். அதாவது சமுதாயமும் ஆரோக்கியமாக தான் நாம் ஆரோக்கியமாக இருக்கும். சமுதாயத்தில் ஆரோக்கியம் கெட்டு போச்சுன்னா நாமளும் கெட்டு போயிடும். நம்மளையும் பல வகையில் மனசு பாதிக்கும். அப்போ மனசு பாதிச்சுன்னா உடல் பாதிக்கும். சரி, இது எல்லாமே உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், ஆன்ம ஆரோக்கியம், சமுதாய ஆரோக்கியம் எல்லாமே சேர்ந்து இருந்தால் தான் நமக்கு ஆரோக்கியம் முழுசாக கிடைக்கும். உலக சுகாதார நிறுவனம் 4ஆவது பிரித்தாலும் கூட அது அதுக்கு சரியாக அமைஞ்சதுன்னா இந்த 3மே ஆட்டோமேட்டிக்காக அமைஞ்சிடும். ஸோ அது தனியாக ஒன்று சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் அந்த 3 பேஸ் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த சமுதாய ஆரோக்கியம் இதிலே வந்துடும். மன ஆரோக்கியத்தில் வரும், ஆன்ம ஆரோக்கியத்தில் வரும். ஆன்ம ஆரோக்கியத்தினுடைய பிரிவு தான் சமுதாய ஆரோக்கியம், சோஷியல் ஹெல்த் அப்படின்றது. சரி, எல்லாமே பாசிபிள் தானா? 100% பாசிபிள். ஆனால் இப்போ இருக்கிற ட்ரெண்டில், இப்போ இருக்கிற
இப்போ நடைமுறையில் என்னென்னலாம் இருக்கோ இதையெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் இட் இஸ் குவைட் இம்பாசிபிள். 100% இம்பாசிபிள். நீங்கள் செல்ஃப் அவேர்னஸாக இருந்து நீங்கள் வந்து இந்த லைஃப்பில் டே டு டே லைஃப்பில் ஃபாலோ பண்ணீங்கன்னா 100% உங்களால் பாசிபிளாக இருக்க முடியும், ஆரோக்கியமாக இருக்க முடியும். ஆஸ்பத்திரிக்கு போக தேவையில்லை, கடன் யாருக்கும் பதில் சொல்ல தேவையில்லை, திருப்தியாக சந்தோஷமாக ஹாப்பியாக வாழ முடியும். பொருளாதார நிலையோட கடன்கள் இல்லாமல் வாழும். கடன் வாங்கி கடனில் வாழ்றது கிடையாது, கடன் இல்லாமல் வாழும். ஒரு பைசா கூட கடன் இருக்கக்கூடாது. உறவுகளும் நல்லா இருக்கணும், வீட்டு உறவும் சரி, வீட்டுக்கு விளைவும் சரி, எல்லாமே இருக்கும். எல்லாமே பாசிபிள் தான். கர்மா எனர்ஜி ஹீலிங்கை ஃபாலோ பண்ணிங்கன்னா எல்லாமே பாசிபிள் தான். அந்த கர்மா எனர்ஜி ஹீலிங்கும் நம்ம சொல்லிக் கொடுக்கும். என்ன டிப்ஸ் எல்லாம் லைஃப்பில் ஃபாலோ பண்ணணும்னு சொல்கிறோம். சின்ன சின்ன விஷயங்களாக இருக்கும், சின்ன சின்ன விஷயங்களாக தான் இருக்கும், பெரிய விஷயங்களாகவும் இருக்கும். பட் எல்லாமே ஈஸி டு ஃபாலோபிள் தான். ஈஸி டு ஃபாலோபிள் தான். நடைமுறையில் சாத்தியம் இல்லாத விஷயத்தையோ இல்லை ஃபாலோ பண்ணவே முடியாத விஷயத்தையோ கடுமையான விஷயத்தையோ எதுவும் சொல்கிறோம். ரொம்ப ஈஸியான விஷயம்தான். அது பெருசாக இருக்கலாம், சின்னதாக இருக்கலாம். பட் ஃபாலோ பண்ண வேண்டியதுக்கு ரொம்ப ஈஸியாக ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் தான். ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக ஆரோக்கியமாக இருப்பீர்கள், செல்வ வளத்தோடு இருப்பீர்கள், நல்ல உறவுகளோடு எப்பயும் அமைதியாகவும் சாந்தமாகவும் சந்தோஷமாக இருப்பீர்கள். ஃபாலோ பண்ணணும். ஸோ அப்போ நோயின்னு வந்தால் நம்ம அடிக்கடி சொல்கிறோம், உடனே ஆஸ்பத்திரிக்கு போகிறோம், டாக்டர்கிட்ட போகிறோம், ஊசி போட்டுக்கிறோம், இன்ஜெக்ஷன் போட்டுக்கிறோம், ஐவி போடுறோம், இல்லை முடிஞ்சுன்னா ஆப்ரேஷன் பண்ணுறோம். இதெல்லாம் 100% தேவையே இல்லை. இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா அதுக்கு தேவையே கிடையாது. இப்போ நம்ம வந்து இன்னைக்கு கர்மா ஆற்றல் சிகிச்சை பாடம் 31 நமது உடலில் உள்ள செல்கள் மற்றும் டிஎன்ஏஆர்னி எனப்படும் மரபணுக்களும் மன்னிப்பு கேட்குறோம். எதுக்குமே தேவையில்லை, சர்ஜரி எல்லாம் தேவையில்லை, 100% தேவையில்லை, நாட் நெசசரி. இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணும். கேட்கறதுக்கு வந்து இது விளையாட்டுதானமா, இது என்ன கதை மாதிரி, இதெல்லாம் நம்ப முடியலையே அப்படின்னு 100% நம்ப முடியும். 100% நம்ப முடியும். அது எப்போ நம்ப முடியும்? ப்ராக்டிக்கலாக செஞ்சு பார்த்தா அப்ளை பண்ணிங்கன்னா அப்போ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். நீங்கள் எதுவுமே தெரியாமல் டாக்டர், வைத்தியம், ஸ்கேன் சென்டர் அப்படின்னு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியாது. அதெல்லாம் என்டையர்லி அதுக்கெல்லாம் ஒரு குட் பை சொல்லிட்டு நீங்கள் இதை ஃபாலோ பண்ணி பாருங்க. உங்கள் வீட்டில் இருந்து, நோ நீட் டு கோ எனிவேர் ஃப்ரம் யுவர் ஹவுஸ். உங்கள் வீட்டிலேருந்து வெளியே காரடியே வைக்க வேண்டாம், உங்கள் வீட்டிலேருந்தே ஆரோக்கியத்தை கொண்டு வர முடியும். நோ நீட் டு கோ ஃபார் ஜிம். ஜிம்முக்கெல்லாம் போக தேவையில்லை, போகவே வேண்டாம், 100% தேவையில்லை. ஜிம்முக்கு வந்து ₹1 நீங்கள் செலவு பண்ண வேண்டாம். நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க ஜிம்முக்கு போய் செலவு பண்ணுறது. உடம்பும் கடும், பணத்தையும் செலவு பண்ணிட்டு உடம்பையும் கடும். ஜிம்முக்கெல்லாம் போகவே தேவையில்லை, உங்கள் வீட்டிலேருந்தே ஆரோக்கியத்தை கொண்டு வர முடியும். அப்போ ஜிம் ஓனர்ஸ் எல்லாம் எப்படி சார் படைப்பாங்க? யோகா சென்டரா, தியான சென்டரா மாற்றிக்குங்க. யோகா சென்டரா, தியான சென்டரா மாற்றிக்கங்க, சொல்லி கொடுங்க. ஜிம்முனால உங்களுக்கு கிடைக்கிற வருமான வருத்தம் கூட அதிகமாக கிடைக்கும். ஜிம்மு நடத்தி சம்பாதிக்கிறதுனால பல மடங்கு புண்ணியம் கிடைக்கும். அதில் பணம் மட்டும்தான் கிடைக்கும், இதில் புண்ணியமும் கிடைக்கும். பரம்பரைக்கும் புண்ணியம் கிடைக்கும், உங்களுக்கும் கிடைக்கும், பரம்பரைக்கும் புண்ணியம் கிடைக்கும். ஜிம் ஓனர்ஸ் எல்லாம் அதை வந்து யோகா சென்டரா, மெடிடேஷன் சென்டரா அப்படியே மாற்றுங்க, மாற்றி பண்ணுங்க. பல மடங்கு வருமானம் வரும், இறைவனுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். ஜிம்மில் அப்படியெல்லாம் ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரி நமக்கு குட் கர்மெல்லாம் கிடைக்காது. பேட் கர்மா இல்லை, பட் குட் கர்மா கிடைக்காது. ஸோ ஜிம் ஓனர்ஸ் எல்லாம் வந்து ஐயோ நம்ம படம் போயிடுதே அப்படின்னு நினைக்க வேண்டாம். நோ நீட் டு கோ ஃபார் ஜிம். இந்த கராத்தே கற்றுக்கிறது, குங்ஃபூ கற்றுக்கிறது எல்லாம் அட்டர் வேஸ்ட்டு. குழந்தைங்கள சின்ன வயசுலேருந்தே கராத்தேக்கு அனுப்புறது, குங்ஃபூ அனுப்புறது, சிலம்பம் அனுப்புறது, அதுக்கு அனுப்புறது, இதுக்கு 100% வேஸ்ட்டு. இப்போ சிலம்பம் கற்று என்ன பண்ண போகிறோம்? சிலம்பம் கற்று, கராத்தே கற்று என்ன பண்ண போகிறோம்? குங்ஃபூ கற்று என்ன பண்ண போகிறோம்? யாருக்கு போய் சண்டை பிடிக்க போகிறீங்க? அப்போ கற்றுக்கிட்டாங்கன்னா அப்போ வந்து வேறு எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டும் இல்லை, வேறு எதுவும் இல்லை, ஒருத்தன் எதிரி அடிக்கிறான் பண்ணுறான் அப்படின்னா அப்போ கராத்தே தேவைப்பட்டு தாக்கிறதுக்கு, எதிரி தாக்கிறதுக்கு கராத்தே தேவைப்பட்டு. இன்னைக்கு யாரை போய் தாக்க போகிறீங்க? இன்னைக்கு குங்ஃபூ கற்று யாரை போய் கற்ற போகிறீங்க? சிலம்பம் கற்றுக்கிட்டு என்ன பண்ண போகிறீங்க? தற்காப்பு கலை கற்றுக்கிட்டு, மல்யுத்தம் கற்றுக்கிட்டு என்ன பண்ண போகிறீங்க? சும்மா அடிச்சு இவன் அவனை அடிக்கிறான், அவன் இவனை அடிக்கிறான், அதுக்கு ஒரு போட்டி, மல்யுத்த போட்டி. கொஞ்சம் யோசனை எடுக்கிறீங்களா? தேவையாது? இவன் அவனை அடிக்கிறான், அவன் இவனை அடிக்கிறான், இவன் இதை ஜெயிக்கிறான், தோக்குறான். இது ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் அதுக்கு ஒரு போட்டி, இன்டர்நேஷ்னல் லெவலில் அதுக்கு பணம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, ஸ்பான்சர் பண்ணுறாங்க. அது மல்யுத்த வீரர்கள் பாருங்க. தேவையாது? எதுக்கு போய் அடிச்சுக்கணும் ஒருத்தன்? கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க, நம்ம எவ்வளோ முட்டாள்தனமாக எல்லாம் செஞ்சுட்டு இருக்கோம்னு பாருங்க. கிரிக்கெட்டு ஒரு பந்து 11 பேர் விளையாடுறாங்க. இந்த டீம்ல 11 பேர், அந்த டீம்ல 11 பேர். ஜார்ஜ் பெர்னார்டோ கிட்ட ஒரு தடவை கேட்டாங்களாம், இந்த கிரிக்கெட்டை பற்றி என்ன ஐயா நினைக்கிறீங்க அப்படின்னு. ஜார்ஜ் பெர்னார்டோ கிட்ட அவர் சொன்னாராம், ஒரு பந்து, அந்த பந்துக்காக 11 முட்டாளுங்க போராடிட்டு இருக்கிறாங்க, விளையாட்டு இருக்கிறாங்க. 11 முட்டாளுங்க அந்த வேர்டை யூஸ் பண்ணிக்கிறார்.
11 முட்டாளுங்க ஒரு பந்துக்காக இந்த பக்கம் சைடில் போராடுறாங்க. அந்த சைடில் இன்னொரு 11 முட்டாளுங்க அந்த அந்த பந்துக்காக அவங்க போராடுறாங்க. ஒரு போராட்டம், ஒரு பந்தை ஒன்று போட்டு அந்த அந்த பந்துக்காக போராடிட்டு இருக்கிறாங்க. பேட்டை வச்சுக்கிட்டு பாலை வச்சுக்கிட்டு பண்ண இந்த இந்த 11 பேர் விளையாடுறத வந்து 11,000 முட்டாளுங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க. 11,000 முட்டாளுங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த முட்டாளுங்க பற்றி நான் என்ன சொல்றது அப்படின்னாராம். அவர் எப்படி வராரு பாருங்க. ஐயா கிரிக்கெட்டை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னா அது வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு போகலாம், இல்லை விளையாடலாம், அது ஒரு என்டர்டெயின்மெண்ட் சொல்லலாம். ஒரு பந்து இந்த பக்கம் ஒரு 11 முட்டாளுங்க, அந்த பக்கம் ஒரு 11 முட்டாளுங்க. இந்த முட்டாளுங்க அந்த பந்துக்காக போராடுறாங்க, அந்த முட்டாளுங்க இந்த பந்துக்காக போராடுறாங்க. இதை 11,000 முட்டாளுங்க பார்த்துருக்குறாங்க. இந்த முட்டாளுகளை பற்றி எங்கிட்ட வந்து கேட்க நான் என்ன போய் சொல்றதுன்னாரா. அவர் எப்படி பண்ணிக்கிறார் பாருங்க. கிரிக்கெட்டை பற்றி சொல்லலை, பொதுவாக அவர் சொன்னது சொல்றாரு. இது வந்து தேவையில்லாத விஷயங்கள்லாம் நிறைய இருக்கு. எப்படி நம்ம நம்ம ஆட்கள் வந்து மற்ற எக்ஸசைஸ் எல்லாம் வந்து ஏசி க்ளோஸ்டு ரூமில் போயிட்டு பண்ணுறாங்க பார்த்தீங்களா. பேட்மிண்டன் விளையாடுறாங்க, மற்ற விளையாட்டுலாம் இன்டோர் கேம்ஸ் விளையாடுறாங்க. எங்கடா விளையாடுறாங்கன்னா வேறு வர்ற மாதிரி விளையாடுறதில்ல, உள்ளே போய் ஏசியில் போட்டு ஏசியில் விளையாடுறாங்க. அது என்னத்துக்கு? படித்த முட்டாளுங்க தானே. இது ஆரோக்கியம் எப்படி சொல்ல முடியும்? உடம்புல கண்டாமினேட்டிங் பொதுவாகவே வந்து உடம்புல இருந்து நம்ம டாக்ஸின் உருவாகிட்டே இருக்கு. 24 hours 365 days எல்லாமே ஒரு டாக்ஸின் உருவாகிட்டு இருக்கு. அந்த டாக்ஸின் வெளியே வரணும். அது வெவ்வேறு ஃபார்மில் வெளியிட வருது. ஸ்வெட்டிங்காகவும் வெளியே வரணும், வேர்வையாகவும் வெளியே வரும். அதுக்காக விளையாட்டு கொண்டு வந்தாங்க. எந்த விளையாட்டும் வேர்வை வருகின்ற மாதிரி விளையாட்டு இருக்கும். அதுக்கு பேர் தான் விளையாட்டு. ஏசி யூனிட்ல போயிட்டு உள்ள உட்காந்துட்டு அதுக்கு ஒரு மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் கட்டிட்டு அந்த குறிப்பிட்ட டைம்ல போயிட்டு நான் ஏசிலேயே விளையாடினா அது என்ன பர்பஸ்? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. படிச்சவங்க தான் ஜோரா போய் உள்ள விளையாடுறாங்க. என்ன பர்பஸ்? அது என்ன ஆக்டிவிட்டி கொடுங்க? என்ன ஆக்டிவிட்டி கொடுத்தாலும் உள்ள கம்பஷன் நடக்கும். கம்பஷன் எரியூட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, பாடியில் செல்ஸ் கிட்ட கம்பஷன் நடக்குது. அந்த கம்பஷன் முடிஞ்சு உள்ள வந்து ஸ்வெட்டிங் வெளியே வரணும். இந்த வெளியே வர வேண்டிய விஷயங்கள் வெளியே வராமல் இருக்கனா இன்னைக்கு கேன்சர் வரைக்கும் வருது. காரணம் தெரிய மாட்டேங்குது. அந்த கேன்சருக்காக அட்மிட் பண்ணும்போது ஹாஸ்பிட்டல் போகிறாங்க, அங்கேயும் கேன்சர் பேஷண்ட்டுக்கும் ஏசி யூனிட்ல போய் உள்ள உட்காந்துக்காங்க, படுத்துக்கிறாங்க. ஹாஸ்பிட்டலில் போனால் வார்டு நார்மல் வார்டா ஏசி வார்டா? அங்கேயே கூட ஆரோக்கியமாக இருக்கிறது விடுறது இல்லை. நார்மல் வார்டா ஏசி வார்டா? அங்கேயும் காசு கொடுத்து சனி விளக்கு வாங்குற நாடிக்கன்னு சொல்ல மாட்டேங்க. அங்கேயும் காசு கொடுத்து சனி விளக்கு வாங்க சனின்னு வாங்க சனி பகவானு காசை கொடுத்து போகிறோம். அங்கேயும் ஏசி தான், அதுலேயும் ஏசி தான். என்ன பண்ணுவீங்க? அங்கேயும் ஏசி தான். சரி, ஓகே. அங்கேயாவது போய் நிம்மதியாக இருக்க விட்றானா? அங்கேயும் கிடையாது. அங்கேயும் உள்ள டிவி, ஏற்கனவே டிவியில் கட்டெல்லாம் சொல்கிறாங்க, அதெல்லாம் பார்க்குறாங்க. மைண்டு கெடுது. மைண்டு நம்மளையும் அறியாமல் கெடுது. மைண்டு கட்டுறதுனால உடல் கெடுது. உடல் கட்டுறதுனால பாதிப்புகள் வருது. நீங்கள் பார்க்குற ஒரு சீரியலும் நீங்கள் நோயாளிகளாக உருவாக்கப்படுகிறீர்கள். நீங்கள் சீரியல் பார்க்குறீங்க, பார்க்க அந்த நெகட்டிவ் எல்லாம் அப்படியே ரெக்கார்ட் ஆகுது. உங்களையும் அறியாமல் ரெக்கார்ட் ஆகுது. அது சப்கான்சியஸ் மைண்ட் ரெக்கார்ட் ஆகுது. அந்த சப்கான்சியஸ் மைண்ட் ரெக்கார்ட் ஆகி அது கான்சியஸ் மைண்டுக்கு வந்து அது உங்கள் வாழ்க்கையில் ஒரு எக்ஸிக்யூஷன் பண்ணுது, ஒரு பீரியட் பண்ணும். உங்கள் ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி, உங்கள் கர்மாவுக்கு தகுந்த மாதிரி அந்த பீரியடில் யாருடைய ஜாதகத்தில் என்னென்ன மாதிரி டைம் வருதோ அந்த டைமில் அந்த மாதிரி இன்சிடென்ட் உங்கள் லைஃப்பில் நடக்கணும். பல முறை சொல்லியிருக்கோம். அங்கேயும் போயிட்டு உட்காந்து டிவி பார்க்குறாங்க, அங்கேயும் போயிட்டு சீரியல் பார்க்குறாங்க. எங்கே? ஐசிசி யூனிட்ல அட்மிட் பண்ற அந்த சுயநலம் இல்லாத தவிர மற்ற டைம் எப்பெல்லாம் சுயநலம் இருக்கோ அங்கே வந்து டிவி இருக்கிற ரூமா, டிவி இல்லாத ரூமா. டிவி இருந்தால் அதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஃபீஸ். நீங்க உடம்பு சரியில்லாம போய் ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிருக்கு. அங்கே கொஞ்சம் நல்லா இருக்கும்போது, கொஞ்சம் ஓய்வு எடுக்கும்போது அப்பயே கொஞ்சம் ரிலாக்ஸாக ஃப்ரீயாக ஒரு யோகா பண்ணலாம், மெடிடேஷன் பண்ணலாம், இல்லை மைண்ட் லெவலில் மெடிடேஷன் பண்ணலாம், கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்கலாம், இது வெளியே வரலாம். அதெல்லாம் கிடையாது. சீரியல் கரெக்டாக டைம் சீரியல், இந்த டைம் போட்டு சீரியல் பார்க்குறாங்க ஹாஸ்பிட்டலில். இது எங்கே தேருமா? அது தேருன்றீங்க? அது இன்னும் ஒரு வகையில் ட்ரிகர் பண்ணுறாரு. ஏசி ரூம் ஒரு பக்கம், அதில் வந்து டிவி ஒரு பக்கம், அதில் சீரியல் ஒரு பக்கம். ரொம்ப நல்ல விஷயங்கள்லாம் சொல்லி கொடுக்குறாங்க சீரியலில். ரொம்ப நல்ல விஷயம். அது சன் டிவிக்கார பிள்ளையார் சொல்லி போட்டு ஆரம்பித்தாங்க. அது இப்போ எல்லா டிவிலையும் போகுது. இந்தியா முழுசும் எல்லா லாங்குவேஜும் எல்லாத்துக்கும் போகுது. எல்லா குடும்பமும் குடிச்சவராக போயிட்டு. எஸ், உண்மை. நம்மளே கற்றுக்குறோம். அப்புறம் வந்து நோய் வந்துச்சா டாக்டர் சரி பண்ணுங்க, டாக்டர் என்ன பண்ணுவார்? டாக்டர் ஒன்றும் பண்ண முடியாது, வேஸ்ட்டு தான். சரி, ஓகே, நம்ம சப்ஜெக்ட் வருவோம். நம்ம உடலில் உள்ள செல்கள் மற்றும் டிஎன்ஏ ஆர்என்ஏ எனப்படும் மரபணுக்களும் மன்னிப்பு கேட்கணும். நம்ம எந்த விஷயமா இருந்தாலும் நம்ம மரபணுக்களுக்கு தான் ரெக்கார்ட் ஆகுது. மரபணுக்கள்னா டிஎன்ஏ ஆர்என்ஏ சொல்ல முடியும், அதில் ரெக்கார்ட் ஆகுது. அதில் வந்து 7 தலைமுறையுடைய ரெக்கார்ட் இருக்கும்.
7 கிலோமீட்டர் ரெக்கார்டு இருக்கும், அதுக்கு மேலேயும் இருக்கும், உள்ளேயும் இருக்குது, நிறைய இருக்குது. நம்ம லைஃப் சம்மந்தப்பட்டு நம்ம சந்தோஷப்படுறோம்னா, ஹாப்பியாக இருக்கிறோம்னா அதுக்கு உண்டான காரணங்கள் அதில் இருக்குது. நம்ம கஷ்டப்படுறோம், துக்கப்படுறோம், பல்வேறு பிரச்சனைகளை சாப்பிட்றோம், அதுக்கு உண்டான காரணங்கள் டிஎன்ஏ இருக்குது. ஆனால் செல்கள் கிட்ட மன்னிப்பு கேட்குறோம், டிஎன்ஏ செல் கிட்ட மன்னிப்பு கேட்கணும். இவங்ககிட்ட கேட்கணும் அவசியமெல்லாம் கிடையாது. எல்லாமே இறைவன் தான், டைரெக்டாக இறைவன் கிட்ட கேட்கலாம், அவ்வளோதான், சிம்பிள். நான் எப்படி நேற்று சொன்ன மாதிரி, நமக்கு ஒரு விஷயம் நடக்கணும், ஒரு பிரைம் மினிஸ்டருக்கு, ஒரு பிரசிடென்ட்டுக்கு, இல்லை ஒரு சீஃப் மினிஸ்டருக்கு, இல்லை ஸ்டேட் கவர்னருக்கு ஒரு பெட்டிஷன் போடுறோம், ஒரு புகார் மனு கொடுக்குறோம், ஒரு கோரிக்கை மனு கொடுக்குறோம்னா அதை எப்படி காப்பி டூன்னு சொல்லிட்டு மற்றவங்களுக்கெல்லாம் போடுறோமோ அதே மாதிரி டைரெக்டாக இறைவன்கிட்டையும் வேகலாம். அந்த பக்கம் உங்களுக்கு வர்ற வரைக்கும் தான் இதெல்லாம். நீங்கள் அந்த பக்குவம்லாம் வந்துட்டு பிறகு இது கூட தேவையில்லை, இந்த மன்னிப்பை கேட்க கூட தேவையில்லை, டேரக்டாக இறைவன்கிட்ட சண்டை அடிச்சுட்டா போதும். வாயில சொல்லக்கூடாது, செயலில் காட்டணும். இன்னைக்கு எல்லாரும் சரணம் 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 சொன்னவங்களுக்கு யாரும் சரணம்லாம் அடையிறதில்லை. சும்மா சரணமாக இப்போலாம் சும்மா 100% சும்மா சரணமெல்லாம் அடையிறதில்லை. சரணம் அம்மா எல்லாம் எந்த அம்மாக்கிட்டையும் சரணம்லாம் அடையிறதில்லை. சரணம் அப்பா யாருக்கும் சரணம்லாம் அடையிறதில்லை. சும்மா அதெல்லாம் சும்மா பேருக்கு சொல்லிக்கிறோம் சரணம் சரணம். 100% சத்தியம்னு சொல்லுவேன், யாரும் சரணம்லாம் அடையிறதில்லை. சும்மா பேச்சுக்கு சொல்லிக்கிறோம். அவ்வளோ சரணம் அடையல, சரணம் அடையல அப்படின்றத நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்ண சொன்னால் ஒரு கேஸாக ப்ரூவ் பண்ணுவேன். நான் ப்ரூவ் பண்ணி சொல்லுவேன், உங்களால் மறுக்கவே முடியாது. நாம் எப்படி நம்மளை நம்ம ஏமாத்திட்டு இருக்கோம். சரணடைந்தேன், நான் சரணம், ஐயப்பா சரணம், அந்த சாமி சரணம், இந்த சாமி சரணம், 100% சரணம் அடையதே இல்லைன்னு ப்ரூவ் பண்ணி சொல்லுவோம். உங்களால் மறுக்க முடியாது. உண்மை சொல்லிட்டு இருக்கோம், அவ்வளோதான். செய்யலை யாருமே ப்ராக்டிக்கலாக செய்யணும்னா நம்ம லைஃப்பில் கஷ்டம் இருக்காது, லைஃப்பில் நோய்கள் இருக்காது, லைஃப்பில் ப்ராப்ளம் இருக்காது. அப்போ சரணம் அடையலை, அது வேற சப்ஜெக்ட், பின்னாடி பேசுவோம். இப்போ அந்த செல்கள் கிட்ட நம்ம மன்னிப்பு கேட்குறோம். சப்பா எப்படி காப்பி டூ அப்படின்னு சொல்லி யார் இருக்கிற சபார்டினேட் ஆஃபீஸர்லாம் போகிறோமோ அதே மாதிரி செல்கள் கிட்டையும் கேட்குறோம். அது இருக்கின்ற டிஎன்ஏ கிட்டையும் கேட்குறோம். மன்னிப்பு தான் கேட்குறோம், ப்ராக்டிக்கலாக கேட்குறோம். உங்களுக்கு அவங்க கான்டாக்ட் இருக்கு. கதையில் சினிமாவில் வர்ற கதை மாதிரியோ, நாடகத்தில் வர கதை மாதிரியோ, புத்தகத்தில் வர கதை மாதிரியோ இது உண்மையிலே நிஜம். நம்ம கேளுங்க, நோய் சரியாயிடும். எஸ், மருந்தெல்லாம் கடைசி தான். இறைக்கட்டளைகளில் கூட பாருங்க, மருந்து வந்து கடைசியாக தான் இருக்கும். மருந்து எடுத்தோடனே மருந்து கிடையாது. நான் ஒன்றா மருந்து தான். இப்போ உடனே மருந்து, அடுத்த செகண்ட் டாக்டர் தான் மருந்து தான், ஆன்டிபயாட்டிக் தான். உடனே ஆன்டிபயாட்டிக் தான். ஆன்டிபயாட்டிக் என்ன பண்ணுதுன்னு தெரியாமல் ஆன்டிபயாட்டிக் கொடுங்க டாக்டர்னு கேட்குறாங்க. டாக்டருக்குனால தப்பு சொல்ல முடியாது, இவங்களும் சரியில்லை. ஆன்டிபயாட்டிக் கொடுக்கணும், டாக்டர் சரியில்லை அப்படின்னா டாக்டர் என்ன பண்ணுவார்? சரி ஓகே, இந்த அப்படி ஆன்டிபயாட்டிக் கொடுப்போம், என்ன மாதிரி சொல்ல மாட்டார், ஆனால் தேவையில்லை அப்படின்னு சொல்ல மாட்டார். இல்லை ஒன்று சரி வேற எல்லாம் பார்த்துக்கோன்னு சொல்ல மாட்டார். அவர் வேற ஒரு சரி வந்துட்டாங்க போடு அப்படின்னு தான் போடுவார். ஆன்டிபயாட்டிக் வந்து முழுக்க உங்களுக்கு நோயை நல்லாகுன்னு நினைக்கிறீங்க, அப்படி எல்லாம் கிடையாது. டெம்பரரியா பண்ணுது, உங்க உடம்புல இருக்கிற நோய் சக்தி குறைக்கின்றது. நம்ம இந்தியன் கவர்மெண்ட் ரொம்ப ஸ்லோன்னு சொல்லியிருக்கேன். பொதுவாக மற்ற கவர்மெண்ட்டோட நம்ம இந்தியன் கவர்மெண்ட் ரொம்ப ஸ்லோ தான், நல்ல விஷயங்களை ஸ்லோ தான் பண்ணுவாங்க. அந்த இந்தியன் கவர்மெண்ட்டே இப்போ சில வருடங்களுக்கு முன்னாடி எல்லா டாக்டர்ஸ்க்கும் சர்க்குலர் அனுப்பிச்சாங்க. இந்தியன் கவர்மெண்ட்டே எல்லா டாக்டர்ஸ்க்கும் இப்போ 2-3 இயர்ஸ் பேக்னு நினைக்கிறேன், ஒரு சர்க்குலர் அனுப்பிச்சாங்க. ஹெல்த் மினிஸ்டர் வந்து எல்லாருக்கும் சர்க்குலர் போச்சு, எல்லா டாக்டர்ஸுமே மெடிக்கல் கவுன்சில் மூலமா எல்லா டாக்டர்ஸும் போச்சு. என்னன்னா, ஆன்டிபயாட்டிக்ஸ் முடிஞ்ச வரைக்கும் ப்ரிஸ்கிரைப் பண்ணாதீங்க, ஆன்டிபயாட்டிக் முடிஞ்ச வரைக்கும் ப்ரிஸ்கிரைப் பண்ணாதீங்க, முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப குறைச்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கமெண்ட் பண்ணாங்க. டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹெல்த்ல இருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல டிக்ளேர் பண்ணாங்க. அதுக்கு எல்லாருக்கும் நோட்டிஃபிகேஷன் அனுப்பிச்சாங்க. அப்படின்னா பார்த்துக்கோங்க, ஆங்கில முறை மருத்துவத்தில் நீங்கள் வந்து ஆன்டிபயோட்டிக் நிறைய யூஸ் பண்ணுறீங்க, அந்த மாதிரி ஆன்டிபயோட்டிக் யூஸ் பண்ணாதீங்க, முடிஞ்ச வரைக்கும் குறைச்சிங்க. அதை அவாய்ட் பண்ண முடியாது டோட்டலாக, பட் முடிஞ்ச வரைக்கும் யூசேஜ் ஆஃப் ஆன்டிபயோட்டிக்ஸை குறைச்சிக்கங்க அப்படின்னு கவர்மெண்ட் டாக்டர்ஸ்க்கு ஒரு சர்க்குலர் அனுப்புது. அப்படின்னா பார்த்துக்கோங்க. அப்போ ஆன்டிபயோட்டிக்கில் வந்து நோய் சக்தி வந்து குறைக்கிற அம்சங்கள் இருக்குன்றதை ரொம்ப தாமதமாக புரிந்து கொண்டு ரொம்ப தாமதமாக சர்க்குலர் அனுப்புது. அதை சில பேர் ஃபாலோ பண்ணாங்க, சில பேர் ஃபாலோ பண்ணல, கடக்கட்டும்னு ஹெவியா ஆன்டிபயோட்டிக் யூஸ் பண்ணுறாங்க. அது அந்த சர்க்குலர் யாரும் ஒபே பண்ணி பண்ணவங்க சில பேர் இருக்காங்க, ஒபே பண்ணி அதுக்காக சில பேர் குறைச்சிக்கிட்டவங்க இருக்காங்க. அது அனுப்புறாங்க, ஓகே ரைட் விடுங்க சார். ப்ராக்டிக்கலாக மக்களுக்கு நான் உடனே ஏதாவது பண்ணணும், அப்போ தான் அவங்க எங்கிட்ட வருவாங்க, கன்சியூமர் கண்டினியூ ஆக முடியும், நானும் 10 சார் பார்க்க முடியும், அவங்களுக்கும் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும். என்ன வேறு டாக்டர் போடுவாங்க சார், நான் என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு எவிடன்ஸ் பழைய மாதிரி யூஸ் பண்ண டாக்டர்ஸும் இருக்காங்க. நம்ம யாரும் குறை சொல்ல, வேற வழி இல்லை. பேஷண்ட்டுக்கு எனக்கு உடனே நாளைக்கு அவர்கிட்ட போய் எனக்கு இன்னும் 2 நாள் ஆகும் 3 நாள் ஆகும்னு சொன்னால் கேட்க மாட்டாங்க, உடனே வேற டாக்டர் போல வந்துடும். இவங்க என்ன நினைக்கிறாங்க, நமக்கு தகுந்த மாதிரி டாக்டர் இருக்கணும், நமக்கு தகுந்த மாதிரி மருந்து கொடுக்கணும், நம்ம நினைக்கும் மாதிரி சரியாயிடும்னு நினைக்கிறோம். எல்லா தப்பும் பண்ணுவேன், எதையும் ஒன்று விட மாட்டேன், எல்லா தப்பையும் கரெக்டாக செய்வேன், தப்பு இல்லாமல் கரெக்டாக பண்ணுவேன், ஆனால் எனக்கு நோய் வரக்கூடாது. இன்னைக்கு நிறைய மக்கள் அப்படிதான் இருக்காங்க, இன்க்ளூடிங் எஜுகேட்டட் பீப்புள். தெரியாதவங்க இருக்காங்க, படிக்காதவங்க இருக்காங்கன்றது வேற சமாச்சாரம். இப்போ எல்லாரும் படிக்கிட்டாங்களா, தெரிஞ்சுக்கிட்டாங்க.
தெரிஞ்சவங்களும் படித்த முட்டாள்களாக இருக்கிறார்கள். நான் எல்லாமே பண்ணுவேன், எந்த தப்பையும் குறை வைக்க மாட்டேன், கரெக்டா பண்ணுவேன், பர்ஃபெக்டா பண்ணுவேன், தப்பே இல்லாம கரெக்டா செய்வேன். ஆனா எனக்கு நோய் வரக்கூடாது. எப்படியா பாசிபிள்? எப்படி பாசிபிள்? நடைமுறை இப்படிதான் போயிட்டு இருக்கு. என்னெல்லாம் தப்பு பண்றோம், என்னெல்லாம் செய்யறோன்றத வரும் வகுப்பில் அடுத்தடுத்து ஒன்று ஒன்றா தோடி எடுத்து காட்டுவோம். அப்ப நீங்க புரிஞ்சுக்கணும், ஓ இப்படியெல்லாமா பண்றோமா நாம தப்பு, இதனாலதான் நம்ம இவ்வளவு பாதிப்பு வருதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உங்களுக்கு ப்ரூவ் பண்ணி காட்டுவோம். ப்ரூவ் பண்ணியே சொல்றோம். அதை நீங்க ப்ராக்டிக்கலா பார்த்துக்கணும். சும்மா தேவையில் தான் கிடையாது, ப்ராக்டிக்கலாவே சொல்லுவோம். அது நீங்க அதை பார்த்தீங்கன்னா ஆமா இது உண்மைதான் நீங்களே புரிஞ்சுக்கணும். அதனால இப்ப நம்ம நோய்களை போக்குவரத்து எந்த நோயா இருக்கட்டும், சின்ன இருந்து பெரிய நோயாவா இருக்கும், எதுவா இருந்தாலும் நம்ம வந்து செல்கள் கிட்டையும் அந்த செல்கள் உட்கார்ந்துட்டு இருக்கிற டிஎன்ஏ நம்ம மன்னிப்பு கேட்கிறோம். எஸ் இறைவா, என் உடலில் உள்ள அனைத்து செல்களிடமும் செல்களின் உள்ளே உள்ள அனைத்து டிஎன்ஏ மற்றும் ஆர்என்ஏக்களிடமும் நான் வந்து டிஎன்ஏ ஆர்என்ஏ போட்டிருக்கேன். இது மரபணுக்கள்னு போட்டுக்கலாம், டிஎன்ஏ ஆர்என்ஏ போட்டுக்கிறவங்க மரபணுக்கள் டிஎன்ஏ ஆர்என்ஏக்கு பேர் மரபணுக்கள்னு கொடுப்பாங்க. அந்த மரபாக அப்படியே கொண்டு வருது, நம்மளுடைய ஜீன்ல அது கொண்டு வருது. நீங்க மரபணுக்கள்னு போட்டுக்கலாம், மரபணுக்கள் இல்லாமல் டிஎன்ஏ ஆர்என்ஏக்கள் போட்டுக்கலாம், யுவர் சாய்ஸ், எப்படினாலும் போட்டுக்கலாம். நான் மனதார மன்னிப்பு கேட்கின்றேன். இப்பிறவியிலும் முற்பிறவிகளிலும் நான் அறிந்தும் அறியாமலும் செய்த அனைத்து தவறுகளுக்கும் பாவங்களுக்கும் மனதார மன்னிப்பு கேட்கின்றேன். நான் பிறருக்கு செய்த பாவங்களே என்னுடைய தற்போது துன்பங்களுக்கு காரணங்கள் என்பதை நான் நன்கு உணர்கிறேன். இது உணராத வரைக்கும் நோய்கள் போகாது, இது உணராத வரைக்கும் நமக்கு துன்பங்கள் போகாது, இது உணராத வரைக்கும் தொடர்கதையாக தான் இருக்கும். நோய்களும் துன்பங்களும் பிரச்சனைகளும் உறவு முறை விரிசல்களும் தொடர்ந்துகிட்டு தான் இருக்கும். இதை உணரணும், அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ணிக்கணும். எஸ், நான் பிறருக்கு செய்த பாவங்களே என்னுடைய தற்போதைய துன்பங்களுக்கு காரணங்கள் என்பதை நான் நன்கு உணர்கிறேன். என்னுடைய எண்ணங்களாலும் சொற்களாலும் செயல்களாலும் மற்றவர்களுக்கு நான் கொடுத்த துன்பங்களுக்கான விளைவுகளை 100ல் 1 பாகமாக தற்பொழுது அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். உங்களுக்கு 100ல் 1 தான் கொடுக்கிறார் கடவுள், 100ல் 1 தான் குறைச்சி தான் கொடுக்குறார். அதுக்கே நம்ம இந்த பாடுபடுறோம்னா அப்போ 100 மடங்கு நம்ம மற்றவங்க கொடுத்துருப்பேன். அவங்க என்ன பாடுபட்டுருப்பாங்க, அதான் கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கப்பா, செக் பண்ணி பார்த்துக்கோ, நீ அந்த அளவுக்கு கருத்தை கொடுத்துக்கிற அப்படின்னு தான் கடவுள் சொல்லி கொடுக்குறாரு. நீ அதை கொஞ்சம் உணர்ந்துக்கோ அப்படின்னு கேட்குறாரு. உணர்ந்து மன்னிப்பு கேளு, அதுக்கு என்ன உண்டோ ரெமெடி பண்ணிக்கோன்றார். இதையே என்னால் தாங்க முடியாத போது இப்போது நான் யாரால் துன்பப்படுகிறேனோ, இப்போ இருக்கிறதே தாங்க முடியல நீங்க சொல்றீங்க, இப்போ இதையே என்னால் தாங்க முடியாத போது இப்போ நான் யாரால் துன்பப்படுகிறேனோ அவர்களுக்கு முன் ஜென்மங்களில் இப்போது நான் அனுபவிக்கும் வழிகளையும் வேதனைகளையும் விட அவர்களுக்கு 100 மடங்கு வரை நான் அதிகமாக கொடுத்ததை எண்ணி மனதார மன்னிப்பு கேட்கின்றேன். நீங்க 100 மடங்கு அதிகமாக கொடுத்துருக்கீங்க. இறைவன் அதை குறைச்சி கருணை உள்ளவன், இறைவன் அன்புக்குரியவன், இறைவன் ஒரு பங்கா தான் கொடுக்கிறாரு. தாங்கள் அனைவரும் தயவு செய்து என்னை மன்னியுங்கள். நான் பரிபூர்ண உடல், மன மற்றும் ஆத்மா ஆரோக்கியத்தோடு, செல்வ செழிப்போடும், அன்பான உறவுகளோடும், மகிழ்ச்சியாகவும் மற்றும் நிம்மதியாகவும் வாழ்வதற்காக என்னை ஆசீர்வதியுங்கள். என்னை ஆசீர்வதித்த அனைத்து செல்களுக்கும் அவற்றின் உள்ளே உள்ள அனைத்து டிஎன்ஏ மற்றும் ஆர்என்ஏக்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்க கேளுங்க, அதை மன்னிச்சு. நான் மன்னிக்க மாட்டேன்னு லடாயெல்லாம் பண்ணாது, மன்னிச்சிடும். சரியா? அந்த மன்னிப்பு கேளுங்க, ஆட்டோமேட்டிக்கா உங்க நோய் குறைய ஆரம்பிச்சு. எங்கேயும் போய் எந்த டாக்டர்கிட்டையும் போகவே சரிங்களா? இது வந்து டிஎன்ஏ ஆர்என்ஏ கிட்ட நம்ம மன்னிப்பு கேட்கணும், கம்பல்சரியா கேட்கணும். மாசத்துக்கு ஒரு நாள் கேளுங்க, என்னைக்கு டைம் கிடைக்குதோ அன்னைக்கு கேளுங்க, இல்லை எப்போ கேட்கணும்னு தோணுதோ அப்போ கேளுங்க. உங்களுக்கே தோணும், அது உள்ள போக போக உள்ள ஃபைன் டியூன் ஆக உங்களுக்கே தெரியும், இன்னைக்கு நம்ம இவங்ககிட்ட கேட்கணும், இவங்ககிட்ட மன்னிப்பு கேட்கும். ஆனால் டெய்லி கேட்கணுன்ற அவசியம் இல்லை, மனசார உணர்ந்து கேட்டால் போதும். நீங்கள் மாசத்துக்கு ஒரு தடவை கேளுங்க, 10 நாளுக்கு ஒரு தடவை கேளுங்க, மனசார கேளுங்க, டெடிக்கேட்டடாக கேட்கணும், அவ்வளோதான். அந்த மனசுக்கிட்ட அந்த டிஎன்ஏ கான்செப்ட் என்ன, டிஎன்ஏ ஆர்என்ஏ கிட்ட, செல்கள் கிட்ட நம்ம நோய்களுக்கு உண்டான காரணங்கள், நம்ம வாழ்க்கை பிரச்சனைகளுக்கு உண்டான காரணங்கள் எல்லாம் அதுக்கிட்ட இருக்கு. நான் இதை தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருப்பேன், அவ்வளோதான். மன்னிச்சிரு, நான் எங்களுக்கு மேலே தப்பு தான் பண்ண மாட்டேன், மன்னிச்சு. ஜஸ்ட் அவ்வளோதான், சிம்பிள். கான்செப்ட் என்னமோ ஒரே ஒரு வரி தான், அது இவ்வளோ பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதியிருக்கோம், அவ்வளோதான். பட் இதை கேளுங்க, உங்கள் நோய்கள் பிரச்சனைகள் சரியாயிடும்.
நாட் ஒன்லி டிசீஸ், உறவு முறைகள் சரியாகும், ஃபைனான்ஸ் நிலைமை சரியாகும், கடன் இல்லாமல் வாழ முடியும். ரொம்ப அதிகமாக 1000 கோடி 2000 கோடி சம்பாதித்தேன், நான் பில்கேட்ஸ்க்கு அடுத்த பணக்காரனாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் இல்லை. பட் அடிப்படை தேவை கஷ்டப்படாமல் இருக்கும். அதுக்கு மேலே போகிறது அது அவங்களுடைய கர்மாவை போகிறது. பட் இன்னைக்கு அடிப்படை சாப்பாட்டுக்கு பணம் வேணும், குழந்தைங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்ட பணம் வேணும், காலேஜ் பணம் கட்ட வேணும், கடன்காரனுக்கு பணம் கொடுக்கணும், கடன்காரனுக்கு வட்டி கொடுக்கணும். இந்த மாதிரி அடிப்படை தேவைகள்லாம் இல்லாத மாதிரி செழுமையாக்க நம்மளால் வாழணும். அதுக்கு நம்ம கேரண்டி கொடுக்க முடியும். அடிப்படை பிரச்சனைகள்லாம் இல்லாமல் வாழணும். அடிப்படை தேவைகள் இருக்கணும். எல்லாருக்குமே அடிப்படை தேவைகள் இருக்கணும். அடிப்படை தேவைகளுக்கே கஷ்டப்பட்டிருக்கும் நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி அடிப்படை தேவைகள் இல்லாமல் நல்லா வரணும். ரொம்ப ரொம்ப பெரிய பணக்காரனா, மல்டி மில்லியனரா, கோட்டீஸ்வரனா, இந்தியாவிலே பெரிய பணக்காரன், உலகத்தே பெரிய பணக்காரன்றதுக்காக நம்ம சொல்லலை. அது தேவை. அடிப்படை தேவைகள் கஷ்டப்பட்டுருக்கவங்க இருக்காங்க. இப்போ லஞ்சம் வாங்குறவங்க கூட அடிப்படை தேவைக்கு வாங்குறானா? அடிப்படை தேவைக்கு வாங்குறானா? நீங்க பேப்பர்ல பாருங்க, 1000 ரூபாய் லஞ்சம் வாங்கி கிராம நிர்வாகம் பிடிபட்டார். 1000 ரூபாய் அவங்க பிடிச்சிட்டாங்க. 5000 ரூபாய் வாங்கின இந்த ஆபீசர் பிடிபட்டார், பிடிச்சிட்டாங்க. 3000 ரூபாய் வாங்கின ஆபீசர் பிடிச்சிட்டாங்க. நிறைய பேப்பர்ல பார்க்கணும், மீடியாவில் பார்க்கணும். ஆனா அதே கோடியிலெல்லாம் வாங்கினா பிடிக்க மாட்டாங்க. கோடியெல்லாம் வாங்கணும், அடிச்சா கோடியில் அடிக்கணும், கோடியில் அடிக்கணும். கோடியில் அடிச்சோம்னா பிடிக்க மாட்டாங்க. போலீஸ் செக்யூரிட்டி கொடுப்பாங்க, பாதுகாப்பு கொடுப்பாங்க, நம்ம செலவில், நம்ம காசுல, நம்ம பணத்தில் அவங்க செக்யூரிட்டி கொடுப்பாங்க, பாதுகாப்பு கொடுப்பாங்க. அவங்கள கோர்ட்டு கூட்டதான் அவங்க செக்யூரிட்டி கொடுப்பாங்க. எல்லாம் யார் வீட்டு காசு? நம்ம வீட்டு காசு தான். நீங்களும் நானும் கொடுத்த காசு தான். கோடியில் கொள்ளடிச்சா ரொம்ப வருமானம், ரொம்ப ஹையஸ்ட் லைஃப்ல செட்டில் ஆயிடலாம். 1000 தலைமுறைக்கு செட்டில் ஆயிடலாம், 100 தலைமுறைக்கு செட்டில் ஆயிடலாம். அந்த மாதிரி அடிச்சா அப்படி அடிக்கணும். ராஜ மரியாதையே கிடைக்கும். எப்படி கிடைக்கும்? ராஜ மரியாதையே கிடைக்கும். எல்லா லெவல்லையும் உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கும். எல்லா லெவல்லையும் உங்களுக்கு எல்லா பெனிஃபிட்ஸும் கிடைக்கும். நீங்க ஃபாரினுக்கே போனா கூட அலோவ் பண்ணுவாங்க. ஃபாரினுக்கே போனா கூட அலோவ் பண்ணுவாங்க. நீங்க சின்ன திருட்டு சின்னதெல்லாம் பண்ணாலாம் பிடிச்சி நசுக்கி உங்களுக்கு எல்லாம் இன்னும் இந்தியன் பீனல் கோட்ல என்னென்ன சட்டம் இருக்கோ, என்னென்ன இருக்கோ அத்தனையும் உங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. சின்ன சின்ன தப்பெல்லாம் பண்ணவங்க கரெக்டாக கெட்டியாக பிடிச்சிடுவாங்க. லபக்குன்னு பிடிச்சிடுவாங்க. பிடிச்சி போட்டு இந்திய சட்டத்தில் போட்டு நீதி நிர்ணயிட்டு விடுவாங்க. இன்னும் திருடுனா இது சின்ன சின்ன திருடு பண்ண அவன்லாம் மாட்டி பிடிச்சி அவனை போட்டு என்னென்ன சட்டம் ஆக்ட் இருக்கோ அத்தனை சட்டையும் போட்டு கரெக்டாக நீதி நிர்ணயிட்டுவாங்க. தர்ம தாயை காப்பாற்றி விட்டுருவாங்க. ஆனால் கோடியில் கொள்ளடிச்சோம்னா கேட்க மாட்டாங்க. நிறைய சப்போர்ட் பண்ணுவாங்க. என்ஜாய் பண்ணலாம் லைஃப்பை. நான் வெளிநாட்டுக்கே போகணுன்னா கூட அவ்வளோதான், நீங்கள் கவனிச்சிட்டிங்கன்னா போதும். வெளிநாட்டுக்கு ஃப்ரீயாக போயிடும், யாரும் ஒன்றும் பண்ண மாட்டாங்க. அதே நேரத்தில் நீங்கள் இல்லாத எதாவது பண்ணிட்டோன்னா இங்கே பிடிச்சி போட்டு இதுவும் இப்படி தான் இருக்குது. நடனையும் இல்லையா, எல்லா இடத்துலையும் இப்படி தான் இருக்குது. கலியுகம் போக போக இப்படி தான் இருக்கும். நாம எந்த காட்டில் வரணும் நீங்கள் தான் டிசைட் பண்ணிக்கணும். ஓகே, அடுத்தது நம்ம அது உடலில் உள்ள அனைத்து வைரஸ்கள் மற்றும் பாக்டீரியாக்களிடம் மன்னிப்பு கேட்கணும். வைரஸ்கள் மற்றும் பாக்டீரியாக்களிடம் மன்னிப்பு கேட்கணும். இப்போ காய்ச்சல் வந்தால் என்ன பண்ணுறோம்? ஏதோ ஒரு டோலாஃபர் போடு, உடனே இதை போடு அதை போட்டு ஆன்டிபயோட்டிக்கை போட்டு மடிச்சுக்கிட்டு. இந்த காய்ச்சல் வரவங்கன்னா கண்டிப்பாக கம்பல்சரியாக வைரஸ் பாக்டீரியா கேட்கணும். காய்ச்சல் வருதா, உடனே எங்கே போகலாம் டாக்டர் பாடணும், அப்பாயின்மெண்ட் கேட்காதீங்க. உடனே வண்டி தூக்கி வெளியே போகாதீங்க. நீங்கள் இந்த அறிக்கையை எடுத்து வச்சுட்டு இறைவனை ப்ரே பண்ணிட்டு கையில் கிறிஸ்டன் தான் கிறிஸ்துவ வச்சுக்கோங்க. கிறிஸ்தவனா சாதாரணமாக கேளுங்க. உங்கள் கூட கிறிஸ்தன் தான் போகும், கையில் வச்சு தான் கேட்கும். உங்கள் கூட கிறிஸ்தன் தான் இருக்கும், கிறிஸ்தன் நினச்சி கையில் நினச்சிட்டு கேளுங்க. கிறிஸ்தன் இல்லையா, சரி சாதாரணமாக கேளுங்க. இந்த வைரஸ் கிட்டையும் பாக்டீரியா கிட்டையும் நீங்கள் மன்னிப்பு கேட்டு பாருங்க, ஃபீவர் அப்படியே குறையும். ஃபீவர் அப்படியே குறையும். உடம்புலேருந்து ஒரு சொட்டு ரத்தம் டெஸ்ட்லாம் பண்ண தேவையில்லை. டெஸ்ட்லாம் பண்ண தேவையில்லை. உங்கள் உடம்பு நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படின்னு உங்கள் உடம்பே சொல்லும். உடம்பே சொல்லும். நான் டயபெட்டிஸ்க்காக ட்ரீட்மெண்ட் வரவங்க யாரையும் பிளட் டெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லவே மாட்டேன். அவங்க சொல்லுவாங்க, சார் நான் வீக்லி ஒன்ஸ் எடுக்கிறேன் சார், நான் வீக்லி ஒன்ஸ் பிளட் எடுத்து செக் பண்ணுறேன் சார், நான் மந்த்லி ஒன்ஸ் டெஸ்ட் பண்ணுறேன் சார் சொல்லுவாங்க. இன்னும் சில பேர் 3 days ஒன்ஸ், வீக்லி ட்வைஸ் பார்த்துக்கிறேன்னா நான் பிளட் எடுத்து டெஸ்ட் பண்ணுவேன். அது என்ன குத்தி எடுத்து என்ன கண்டுபிடிக்க போகிறாங்க? அது என்ன கண்டுபிடிக்க போகிறாங்க? ஏற்கனவே டயபெட்டிஸ் அப்படின்னாலே உடம்புல இருக்கிற அந்த சத்து அப்சார்ப்ஷன் நீங்கள் என்ன சாப்பிட்டாலும் என்ன நீங்கள் கன்சியூம் பண்ணாலும் அதோடைய சத்து நியர்லி 50% தான் உள்ளே இழுக்கும். டயபெட்டிஸ் பர்சன்டேஜ் எவ்வளோ கூட இருக்கோ, நீரிழிவின் பாதிப்பு எவ்வளோ கூட அதிகமாக இருக்கோ அவ்வளோ கூட அப்சார்ப்ஷன் ஆஃப் நியூட்ரிஷன் கம்மியாயிடும். அப்சார்ப்ஷன் ஆஃப் நியூட்ரிஷன் கம்மியாயிடும். நீங்கள் எவ்வளோ கூட சஃபர் ஆகிருக்கீங்களோ, பர்சன்டேஜ் ஆஃப் சுகர் லெவல் உங்கள் உடம்புல எவ்வளோக்குள்ள அதிகமாக இருக்கோ அவ்வளோ கூட கன்சம்ஷன் ஆஃப் நியூட்ரிஷன் குறைஞ்சிடும். நீங்கள் என்னதான் நியூட்ரிஷன் மீல் எடுத்தாலும், நியூட்ரிஷியஸாக ஃபுட் சப்ளிமெண்ட் எடுத்தாலும்,
என்னென்ன வகையான விதமான சோசியல் மீடியா இதை சொல்றான், அதை சொல்றான், இதை சொல்றான். நீங்க ஃபாரின்லயே வாங்கி ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிட்டாலும், ஃபாரின் ஐட்டம்ஸ் சாப்பிட்டாலும் கூட உங்க உடம்புல உங்க சுகர் லெவல் தகுந்த மாதிரி உள்ள கன்சம்ஷன் ஆகும். அப்ப நீங்க உள்ள என்ன கன்சம் பண்ணீங்கன்னா அதை ரத்தத்தை உற்பத்தி ஆகும். அப்ப நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு வெல் கம்பேரிங் வித் அதர்ஸ், மற்றவங்களோட ஒப்பிடும் பொழுது நீங்க ரத்தத்தை வந்து ரொம்ப சிரமப்பட்டு உற்பத்தி பண்றீங்க. அந்த ரத்தத்தை எதுக்கு குத்தி 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 வெளியே எடுக்கிறீங்க தெரியல. செக் பண்ணிக்கிறாங்களாம், மெயின்டைன் பண்றாங்களாம். அப்படி மெயின்டைன் பண்ணி என்ன பண்றாங்க, அப்புறம் ஏதாவது ப்ராப்ளம் வந்துடும். கேட்டா நான் சுகர் லெவல் கரெக்டாக தான் மெயின்டைன் பண்றேன், ஆனால் இப்படி வந்துச்சு சார். சுகர் லெவலில் கரெக்டாக மெயின்டைன் ஆனால் அப்புறம் ஏன் இப்படி வருது? இல்லை சார், நான் சுகர் கரெக்டாக மெயின்டைன் பண்றேன் சார். மெயின்டைன் பண்ணி என்ன பிரச்சனை வருதே? பார்த்தா சுகர் லெவல் கரெக்டாக தான் மெயின்டைன் பண்ணி அப்புறம் ஏன் உள்ள வருது? பிகாஸ் நீங்க நினைச்சிக்கிறீங்க சுகர் லெவல் மெயின்டைன் பண்ணி நினைச்சிருக்கிறீங்க, ஆனா உள்ள மெட்டபாலிசம் வந்து உள்ள வேற டிசீசஸை கொண்டு வருது. அது தெரியல உங்களுக்கு. நீங்க நினைக்கிறீங்க சுகர் லெவல் கரெக்டாக மெயின்டைன் பண்றோம் சார், கரெக்டா இருக்கு சார். சுகர் லெவல் கரெக்டாக மெயின்டைன் பண்ணும்போது ஏன் திடீர்னு மயக்கம் போட்டு விட்டுறீங்க? சுகர் லெவல் கரெக்டாக மெயின்டைன் பண்ணும்போது எதுக்கு ஹார்ட் அட்டாக் வருது? சுகர் லெவல் கரெக்டாக மெயின்டைன் பண்ணும்போது ஏன் வந்து லோ சுகர் வருது? சில டைம்ல சுகர் லெவல் கரெக்டாக மெயின்டைன் பண்றேன்ட்டாங்க, ஹை சுகர் வருது. ஏன் ஏன் ஒரு 2 days பேக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணியிருந்தார் சார். வந்து அவங்க டாக்டருக்கு வந்து காலேஜ் படிச்சுட்டு இருக்கு. ஒரு நாளைக்கு 2 டைம் இன்சுலின் போடுறாரா அவர். ஒரு நாளைக்கு 2 டைம் இன்சுலின் போடுறாராம். 2 டைம் இன்சுலின் போடுறாரு. இன்னும் மேரேஜ் எல்லாம் ஆகல. சின்ன பொண்ணு காலேஜில் படிச்சுட்டு இருக்கு. 7 வயசுலேருந்தே இன்ஜெக்ஷன் போடுறாராம். டெய்லி 2 இன்ஜெக்ஷன் 3 இன்ஜெக்ஷன் போடுவாங்க. சில டைம்ல ரொம்ப இது வந்துச்சுன்னா 3 இன்ஜெக்ஷன் போடுவாங்க. இன்னைக்கு ஸ்டில் நான் இன்ஜெக்ஷன் போட்டிருக்காங்க சார். ஆனால் எல்லாம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறோம் சார். வந்து ஆனால் திடீர்னு வந்து லோ சுகர் ஆகி போச்சு சார். அப்புறம் கொண்டு போய் சென்னையில் ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிக்கிறோம் சார். யாரோ உங்களை பற்றி சொன்னாங்க. என்ன சார் ஏதாவது பண்ண முடியுமான்னு கேட்குறாரு. 18 வருஷமா, கிட்டத்தட்ட மீறி 18 வருஷம்னு நினைக்கிறேன். 18 வருஷமா அவர் வந்து அந்த பாப்பாவுக்கு வந்து இன்சுலின் இன்ஜெக்ஷன் போடுறாங்க. டெய்லி 2 போடுவாங்க. சில டைம் 3 போட வேண்டியதான சூழ்நிலை வருமா. 3 போடுவாங்க. இன்ஜெக்ஷன் போட்டு தான் காலேஜுக்கு போய் படிச்சுட்டு வருமா. இப்போ திடீர்னு சுகர் லெவல் குறைஞ்சி போச்சு சார். அது ஜிஹெச்சில் வந்து அட்மிட் பண்ணிக்கிறோம் சார். சென்னையில் ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிக்கிறோம். அவங்க பார்த்து ஒரு 3 நாள் கழிச்சு நாங்கள் அனுப்புகிறோம். 3 நாள் பெட்டில் இருக்கணும் சொல்லி அட்மிட் போட்டிருக்காங்க சார். இது ஏதாவது பண்ண முடியுமா சார்னு கேட்குறாரு. என்ன சொல்லுவீங்க? கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்க. எல்லாம் இப்போ கரெக்டாக நான் மெயின்டைன் பண்ணுவோம் சார். கரெக்டாக பார்த்து செக் பண்ணி அவங்க டெய்லி செக் பண்ணுவாங்களாம். அந்த பாப்பாவுக்கு டெய்லி செக் பண்ணுவாங்களாம் சுகர் லெவல். டெய்லி செக் பண்ணுறதுக்கு ஏன் டிக்கெட் குறைஞ்சி போச்சு தெரியல. டாக்டர்ஸ் யாருக்கும் ஆன்சர் தெரியல. எதுக்கும் உங்கள் அப்சர்வேஷன் இருக்கட்டுங்க ஒரு 3 நாளுன்னு சொல்லி சொன்னாங்க. இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம. சுகர்லாம் நீங்கள் டெஸ்ட் பண்ணுவது உடம்பே சொல்லும். சுகர் கரெக்டாக இருக்குது, அதிகமாக இருக்குது, குறைச்சிருக்கு. நம்ம உடம்பே சொல்லும். அந்த பாடி லாங்குவேஜ் கற்றுக்கணும். என்னென்னமோ லாங்குவேஜ் கற்றுக்குறோம். தேவையில்லாத லாங்குவேஜ் கற்றுக்குறோம். ஃப்ரெஞ்சு கற்றுக்குறோம், ஜாப்பனீஸ் கற்றுக்குறோம், என்னென்னமோ லாங்குவேஜ் எல்லாம் கற்றுக்குறோம். ஸ்கூலில் படிக்கும் பொழுது பேசிக்காக வந்து தமிழ். நம்ம தமிழ்நாட்டில் தமிழ் படிக்கணும். தமிழ்நாட்டில் வாழ்கிறாங்க, தமிழ்நாட்டில் படிக்கிறாங்க. ஆனால் ஸ்கூலில் வந்து தமிழ் பேசக்கூடாதுன்னு கண்டிஷன் போடுறாங்க. தமிழ்நாட்டில் வாழ்கிறாங்க, தமிழ்நாட்டில் சாப்பிட்றாங்க, வசிக்கிறாங்க, எல்லாமே இருக்கிறாங்க. ஆனால் குழந்தைங்க வந்து ஸ்கூலில் வந்து தமிழ் பேசக்கூடாது. இங்கிலீஷில் பேசுனா ஓகே, தமிழில் பேசுனா பனிஷ்மெண்ட்டு. இது எப்படி இருக்கு? அவங்க என்ன பண்ணணும்? ஸ்கூலில் கொண்டு போயிட்டு அமெரிக்காலேயோ இங்கிலாண்டே வச்சுக்கணும். அமெரிக்காவில் இங்கிலாந்து அங்கே ஸ்கூல் வச்சு அங்கே நடக்கணும். ஆனால் அது ஏன் இங்கே தமிழ்நாட்டை வச்சு நடத்துகிறாங்க? அது யாரும் கேட்கறதில்ல. நீங்களும் பெருமையா டயர் 1 ஸ்கூல், டயர் 2 ஸ்கூல்னு சொல்லி நீங்களும் பெருமையா போய் சேர்த்துறீங்க. அந்த ஸ்கூல்ல வந்து தமிழ்ல பேசுனா பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க சார். அருமையான ஸ்கூல். எப்படி? அப்ப அதுக்கு இங்கிலாண்டே அமெரிக்காலே வச்சுக்க வேண்டியதான ஸ்கூல். நீங்களும் கொண்டு போய் அங்கேயே சேர்த்து வேண்டிய. எதுக்கு தமிழ்நாட்டை வளர்க்குறீங்க? தமிழ்நாட்டில் இருக்கிறீங்க. பக்கத்தில் ஒரு பெரிய இருக்கார் நம்ம ஆஃபீஸ் பக்கத்தில் பின்னாடி. அவன் சின்ன குட்டி பையன், அரௌண்டு 1 வயசு 2 வயசு இருக்கும். பார்க்க கூட்டு வர போட தாத்தா போட இங்கிலீஷ் தான் பேசுவார். இப்போ நேற்று முதல் நாள் கூட அந்த பக்கம் பால்கனி பக்கம் போனால் அவர் பேரனை கூப்பிட்டு வராரு. அவன் பையன் அந்த சறுக்கு விளையாட்டில் விளையாடுறான். ஒரு 2 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். அவன்கிட்ட இங்கிலீஷ் தான் பேசுகிறேன். தமிழ் வேர்டு ஒன்று கூட வரல. நானும் 10 நிமிஷம் என்னதான் பண்ணுறாரு பார்க்க. 10 நிமிஷம் நானும் பார்க்குறேன். ஒரே ஒரு சிங்கிள் வேர்டு கூட தமிழ் வேர்டே வரல. இல்லை அதர் லாங்குவேஜ், இந்தியன் லாங்குவேஜ் வரல. இங்கிலீஷ்லேயே பேசுகிறாரு. இன்னமும் அமெரிக்காலே பிறந்த மாதிரியும், அமெரிக்காலே வளர்ந்த மாதிரியும், அமெரிக்காலே வாழ்ந்த மாதிரியும் அப்படி பார்த்துங்க. இவங்களாம் என்ன பண்ண, இங்கேயே இருக்கக்கூடாது, அங்கேயே போயிடணும். நீ ரொம்ப தமிழை வந்து ரொம்ப கேவலப்படுத்துற மாதிரி அது. தமிழ்னு சொல்லிட்டு இருக்காங்க. தமிழை பற்றி கேவலப்படுத்துறாங்க. தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டு தமிழ்நாட்டில் வாழ்ந்துக்கிட்டு அந்த குழந்தைக்கு அப்படியே இங்கிலீஷ்லேயே ப்ராட்டப் பண்ணுறாங்க. இது நாளைக்கு கஞ்சி கூட ஊற்றாது.
இது நாளைக்கு கஞ்சி கூட ஊட்டாது. தாத்தாவுக்கும் பேர்தே, அப்பனுக்கும் பேர்தே, அம்மாவுக்கும் பேர்தே, எல்லாருக்கும் பேர்தே தான். தெரியல அவங்களுக்கு. அப்படியே அவங்க அப்படியே டெவலப் ஆகும், அப்படியே பெரிய சயின்டிஸ்ட் ஆகும், இன்ஜினியர் ஆகும். ஃபாரின் போய் உட்காந்துக்க போறான். ஒண்ணு நீயும் ஃபாரினுக்கு வாழணுவான், இல்லையா ஃபாரின் போடையா, சரி இங்கே இருன்னுவான், முதியோர்களுக்கு சேர்த்து விட்டுடுவாங்க. அவ்வளவுதான். இது பெருமையா பேசிட்டு இவரு என் மகன் அமெரிக்காவில் இருக்கிறான், என் மக கனடாவில் இருக்குது, என் மக ஜப்பான்ல இருக்குது அப்படின்னு சொல்லி பெருமை பண்ணி இங்கே வந்து அந்த முதியோர் இல்லத்துல வேலை செய்யற அந்த சர்வெண்ட் கையில சாப்பாடு வாங்கி சாப்பிட்டுக்கணும். மகன் அமெரிக்காவில் இருக்கிறான், பொண்ணு ஜப்பான்ல இருக்குது, இன்னொரு பையன் வேற ஏதோ கண்ட்ரி, 4-5 கண்ட்ரியில் இருக்காங்க. ரைட், ஓகே. இவங்க முதியோர் இடத்துல இருக்காங்க, சென்னையில் ஒரு இடத்துல. அவங்களோட முடியல. அந்த முதியோர் இடத்துல வேலை செய்யற அந்த ஹவுஸ்மேடு அடிக்குது. நல்லா பார்த்துக்கோங்க, முதியோர் இடத்துல வேலை செய்யற அந்த ஹவுஸ்மேடு அடிக்குது. ஏதோ கேட்டிருக்காங்க, பண்ணியிருக்காங்க, இதுமா இப்படிமா அப்படி சொல்லியிருக்காங்க, அடிக்குது. இது என்ன பண்ணியிருக்காங்க, வேற ஒரு பிரச்சனைக்காக என்கிட்ட வரும்போது அவங்க டாக்டர்ஸ் அவங்களாம் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, இங்கேயோ இல்லை. சரி இங்கே பார்க்கலான்னு வந்தபோது அந்த அம்மா சொல்கிறாங்க, சார் வந்து வேலை செய்கிற ஹவுஸ்மேடு வந்து என்ன அந்த அந்த முதியோர் இல்லத்தில் வேலை செய்கிற அந்த மெய்டு வந்து அடிக்குது சார் என்னன்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க. நான் சொன்னேன், ஏம்மா நீங்கள் பணம் கொடுத்து உள்ளே இருக்கிறீங்க, நீங்கள் பணம் கொடுத்து உள்ளே இருக்கிறீங்க, உங்கள் மகன்களோ மகள்களோ பணம் கொடுக்குறாங்க, நீங்கள் வந்து உள்ளே இருக்கிறீங்க. இங்கே பணம் கொடுக்கறது உங்களுடைய வேலை, உங்களுக்கு சர்வீஸ் பண்ணணும் அவங்க. அந்த ஹவுஸ்மேடு உங்களோட பார்க்குற அந்த ரூம் மேடு வந்து அடிக்குதுன்னா நீங்கள் ஏன் மேனேஜ்மெண்ட்டில் கம்ப்ளைண்ட் பண்ணல அப்படின்னு கேட்டேன். நான் மேனேஜ்மெண்ட்டில் சொன்னேன், இந்த மாதிரி என்னை வந்து நான் ஏதாவது தண்ணி கேட்டால் இது கேட்டால் இன்னும் அடிக்கடி கேட்குறேன், அடிக்கடி கூப்பிட்றேன், அடிக்கடி நச்சர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி என்னை அடிக்கிறாங்கன்னு நான் சொன்னேன். சரி அவங்க நான் கேட்குறோமா பண்ணுறோமான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அதுக்கு பிறகு அந்த லேடி வந்தது, என்னை வந்து நீங்கள் மேலே மேனேஜர்கிட்ட போட்டு சொல்லிட்டியா, என்னை போட்டு கொடுத்துட்டியான்னு சொல்லி 2 அடி எக்ஸ்ட்ரா அடிக்குதான். நினச்சி பாருங்க, அந்த அம்மா என்னுடைய நிலைமை நினச்சி பாருங்க, 2 அடி எக்ஸ்ட்ரா அடிக்குதான். நான் சொன்னேன் சார், நான் கம்ப்ளைண்ட் பண்ணேன், ஆனால் அதுக்கு பிறகு வந்த பிறகு ரூமுக்கு கதவு சாத்திட்டு 2 அடி எக்ஸ்ட்ரா அடிக்குது சார், என்ன நான் அடி வாங்குறேன் சார், என்னால் முடியல சார் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா அழுறாங்க. மேனேஜ்மெண்ட்டில் சொல்லி ஒர்க் அவுட் ஆகலை. அங்கே சொல்லிட்டியா நீ அவ்வளோ பெரிய ஆளா நீ அப்படின்னு சொல்லி அந்த வேலை அடிக்கு. உங்ககிட்ட சம்பளம் வாங்குற ஒரு மெய்டு, உங்ககிட்ட சம்பளம் வாங்குற மெய்டு ஒன்று அடிக்குது. மகன் அமெரிக்காவில் இருக்கான், பொண்ணு ஜப்பானில் இருக்குது, இன்னும் யாரோ 3 பேர், அவங்களுக்கு 3 பேர் 3 கண்ட்ரியில் இருக்காங்க, பணம் அனுப்பிடுறாங்க. இங்கே அவங்களுடைய அம்மா வந்து அடி வாங்குறாங்க. எத்தனை பேர் தெரியுமா உங்களுக்கு? என்ன பண்ணுவீங்க சொல்லுங்கம்மா. உங்க பிள்ளைகள்கிட்ட சொன்னீங்கன்னாம்மா இந்த மாதிரி சொல்லி அங்கே முதியோர் இல்லத்துல சொல்லுங்க, இல்லை வேற ஏதாவது மாற்றுங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த அம்மா சொல்கிறாங்க, சார் பிள்ளைகள்கிட்ட சொன்னால் அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க வரமாட்டாங்க சார், அவங்க வரமாட்டாங்க, அவங்க இங்கேருந்து சொல்லுவாங்க, சொன்னால் திருப்பி இதே பிரச்சனை தானே வரும், இதே பிரச்சனை தானே வரும். இந்த முதியோர் இல்லத்துல போய் சேர்ந்தா அடி எப்படி விழுதோ அதே மாதிரி இன்னொரு விடாதுன்னு எனக்கு என்ன கேரண்டி? பயப்படுறாங்க அந்த அம்மா, பயப்படுறாங்க. என்ன பண்ணுறது எனக்கு தெரியல சார். நான் திருப்பி பசங்க சொன்னாலும் இப்போ நான் சொல்லி எப்படி அடிவாங்க, அதே மாதிரி மேனேஜ்மெண்ட்டை சொல்லிடுறாங்க, கண்டுக்கல அவங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்கம்மா மேனேஜ்மெண்ட் நம்பர் கொடுங்கன்னு நான் பேசுகிறேன், மேனேஜ்மெண்ட் நம்பர்கிட்ட பேசுகிறேன். மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரி தான் கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, சொல்லியிருக்காங்க, என்ன மேட்ரு அப்படின்னு சொல்லி கேட்டால் அவங்க சொல்கிறாங்க, அப்போலாம் இல்லை சார், அது மாதிரிலாம் நடக்கலை சார், நம்மளாம் பண்ண மாட்டோம் சார், நான் கரெக்டாக பண்ணுறோம் சார் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. மேனேஜ்மெண்ட்டில் அவங்க சொல்கிறாங்க. பட் இந்த அம்மா சொல்கிறது தான் உண்மை. அவங்க சமாளிக்கிறாங்க, பூசி மடிக்கிறாங்க, சமாளிக்கிறாங்க. அப்புறம் நான் சொல்லி உங்கள் பள்ளிகளுக்கு சொல்ல வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு நான் வேற ஒரு முதியோர் இல்லத்தில் நமக்கு தெரிஞ்சவங்க கிட்ட சொல்லி அவங்க உடம்பா சொல்லி அவங்கள கொஞ்சம் ஸ்பெஷலாக கேர்டேக் பண்ணுங்க, அந்த முதியோரத்தை மாற்றி வேற ஸ்ரீபெரும்புதூரில் வேற இதுக்கு மாற்றி நீங்கள் இதில் இருக்குமா அப்படின்னு சொல்லி மாற்றி கொடுத்த பிறகு இங்கே ஏதாவது பிரச்சனைனா எனக்கு தகவல் சொல்லுங்கம்மான்னு. அப்புறம் இந்த முதியோர் நல்லா பார்க்குறாங்க சார், ஒன்றும் தொந்தரவு இல்லை சார், நல்லா பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இது என் காதுக்கு வந்தது, நான் சொன்னேன். இதை மாதிரி எத்தனை பேர் வந்து கஷ்டப்பட்டுருக்காங்கன்னு யாருக்கும் தெரியாது. அவங்க பணம் அனுப்புகிறாங்க, முதியோர் இல்லத்தில் வாங்கிக்கிறாங்க, பணம் வாங்கிக்கிறாங்க, மேனேஜ்மெண்ட் பண்ணுறாங்க, செய்கிறாங்க, இவங்க நினச்சிக்கிறாங்க. இதே மாதிரி எத்தனை வயதான தாய்மார்கள், வயதான பெண்மணிகள் எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டுருப்பாங்க, கொஞ்சம் நினச்சி பாருங்க. இது ஏதோ நமக்கு வெளியில் வந்து நம்ம சொல்கிறோம், பெருமையாக பாருங்க போயிடுறாங்க, சம்பாதிக்கிறாங்க. நம்ம செய்கிற தப்பு. அப்பா அம்மாவை கூட இருந்து பார்த்துக்கோங்க. எந்த கண்ட்ரிக்கு போனாலும் எங்கே போனாலும் அப்பா அம்மா கூட இருந்து பார்த்துக்கோங்க. அது பெரிய புண்ணியம். அவங்கள கடைசி வரைக்கும் வச்சு பாருங்க. அப்பா அம்மாவும் சில பேர் குடைச்சல் கொடுக்கும் இருக்காங்க, நான் இல்லைன்னு சொல்லலை, நான் மறக்கலை. அதையும் நம்ம நிறைய ப்ராக்டிக்கலாக பார்க்குறோம். அப்பா அம்மாவும் குடைச்சல் கொடுக்கவங்களாம் இருக்காங்க, அப்பாவும் இருக்கிறாரு, அம்மாவும் இருக்காங்க. பட் இருந்தாலும் அதெல்லாம் கொஞ்சம் மேனேஜ் பண்ணி
மேனேஜ் பண்ணுறதுக்கான டெக்னிக் நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். அப்பா குடைச்சல் கொடுக்குறாரா, அம்மா குடைச்சல் கொடுக்குறாரா, இல்லை பிள்ளைங்க குடைச்சல் கொடுக்குறாங்களா, அதுக்கு தகுந்த கர்மா கிளீனிங் மெடிசன்ஸ்லாம் இருக்கா, அதெல்லாம் சாப்பிட்டா மாறிடுவாங்க. இறைவன் கொடுத்துருக்காரு, நல்லா கொடுத்துருக்காரு. அவங்கள மேனேஜ் பண்ண முடியல, அப்பா மேனேஜ் பண்ண முடியல, அம்மா மேனேஜ் பண்ண முடியல, யாரையுமே ஒருத்தரை மேனேஜ் பண்ண முடியலன்னா அவங்கள சரி பண்ணக்கூடிய இயற்கையான மூலிகை மருந்துகளை சித்தர்கள் கொடுத்துருக்காங்க, இறைவன் கொடுத்துருக்காரு. இறைவன் சொல்லியிருக்காரு, அதை சித்தர்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி முறைகளை எல்லாம் நீங்க பாவிச்சீங்கன்னா, பயன்படுத்தினீங்கன்னா கண்டிப்பா அவங்க மாறிடுவாங்க. நீங்க கஷ்டப்பட தேவையில்லை. உங்க லைஃப்ல என்ன பிரச்சனை வந்தாலும் அது சொல்யூஷன் கடவுள் கொடுத்து வச்சிருக்காரு, எல்லாருக்குமே கொடுத்துருக்கு. அதை நீங்க பாவிக்கணும், பயன்படுத்தணும். அது நம்ம செய்யாது இல்லை. இந்த மாதிரிலாம் பெற்றவங்களெல்லாம் கடைசி காலத்தில் விடாது, நீங்க தான் பார்க்கணும், கண்டிப்பா பார்க்கணும். உங்களால பார்க்க முடியா ஒரு மேடை போட்டு உங்க வீட்டுல பாருங்க, கடைசி வரைக்கும் அவங்க நல்லபடியா இருந்து அவங்கள அனுப்பிச்சு கொடுங்க, விட்டுடாதீங்க. இன்னைக்கு நிறைய முதியோர்கள் வந்து புற்றீசுகள் மாதிரின்னு சொல்லுவாங்களே, புற்றீசுனா பெருகிட்டே போகுது. எங்க பார்த்தாலும் முதியோர்கள், எங்க பார்த்தாலும் ஃபாரின் கான்செப்ட் உதவாத கான்செப்ட், தப்பான கான்செப்ட். இந்தியன் சிஸ்டம் தான் கரெக்ட். இன்னைக்கு இந்தியன் சிஸ்டம்லாம் டோட்டலாக குட் பை சொல்லிட்டு அதை ஃபாலோ பண்ணிட்டுக்கிறோம். அவங்ககிட்ட ஃபாலோ பண்ண வேண்டிய நல்ல விஷயம் நிறைய இருக்கு, அதெல்லாம் விட்டுறோம், கண்டுக்கிறதே கிடையாது. கரெக்டாக விஷயத்தை கரெக்டாக பிடிச்சிக்கணும். பெற்றோர்களை முதியோர்கள் வந்து ரொம்ப கொடுமையான விஷயம், ரொம்ப தவறான விஷயம். தயவு செய்து கர்ம எனர்ஜிகளை இருக்கிறவங்க அதை ஃபாலோ பண்ணுங்க. பெற்றவங்களை கூட வச்சு பார்த்துக்கோங்க, அவங்க கண்கலங்க விடாதீங்க. அவங்க தப்பே செஞ்சிருந்தா கூட மன்னிச்சிருங்க. பிகாஸ் யுவர் பேரண்ட்ஸ், அப்பா அம்மா கண்ணில் தண்ணி நடந்துக்காதீங்க. அது ரொம்ப பெரிய பாவம், பல வகையில பாதிப்பீங்க. உங்க தலைமுறைகளும் பாதிக்கும், நீங்க மட்டும் இல்லை, தலைமுறைகளும் பாதிக்கும். உங்களுக்கு தெரியாது. அவங்க மனசுல ஐயோ நம்ம புள்ள இப்படி சொல்றானே, நம்ம புள்ள இப்படி பண்ணது மனசு நினைச்சா போதும். அவங்க சாபம்லாம் கொடுக்க மாட்டேன், சாபம் எல்லாம் கொடுக்கணும், நீ இப்படி இருக்கணும் அப்படிங்கலாம் சொல்ல தேவையில்லை. அவங்க மனசுல ஐயோ நம்ம புள்ள இப்படி பண்றானே, நம்ம புள்ள இப்படி நினைக்கிறது செஞ்சா போதும். உங்க 7 தலைமுறைக்குள்ள 1000 தலைமுறைக்கு வரும் அந்த பிரச்சனை. உங்களுக்கு தெரியல, இந்த பிரச்சனைனால நம்ம கஷ்டப்படுறோம், உங்களுக்கு ரூட் காஸ் தெரியல. பிரேயர் மேன்ஸா இருந்தா தெரியும், ஆகாஷ ரெக்கார்டு படிக்கிறதா இருந்தா தெரியும். அந்த ரெக்கார்ட்ஸை படிக்க தெரிஞ்சவராக இருந்தால், அந்த ரெக்கார்ட்ஸ் உள்ள போய் பார்க்க தெரிஞ்சவராக இருந்தால் கிளியர் மேன்ஸ் தெரியும் எதனால இப்படி கஷ்டப்படுறோம். உங்களுடைய ஒரு துன்பங்களுக்கும் ஒரு காரணம் இருக்கிறது. புத்தர் தெளிவா சொல்றாரு, உங்களுடைய அனைத்து துன்பங்களுக்கும் ஒரு காரணம் இருக்கின்றது, தெளிவா சொல்றாரு அவர். 8 வழி பாதைன்னு சொல்லி ஒரு 8 வழி பாதைன்னு சொல்லுவார் புத்தர், வந்து 8 வழி பாதைன்னு சொல்லுவார். அந்த 8 வழி பாதையில ஃபர்ஸ்ட் சொல்றாரு, உங்களுடைய அனைத்து துன்பங்களுக்கும் ஒரு காரணம் இருக்கின்றது. எல்லாத்துக்கும் காரணம் இருக்கு, காரணமே இல்லாம எதுவுமே கிடையாது, காரணங்கள் இருக்கின்றன. அந்த காரணம் போக்கப்படக்கூடியது, நீக்கப்படக்கூடியது, உண்மை. இது முடியாது, அப்படிதான் தலைமுறை தொடரும், கிடையாது. அந்த காரணங்களுக்கு, ஒரு நோய்களுக்கு காரணம் இருக்கின்றது. அந்த காரணங்கள் போக்கப்படக்கூடியது, அதுக்கு ஒரு தீர்வு இருக்கிறது. கண்டிப்பா தீர்வு இல்லாம எதுவுமே கிடையாது. அல்லாஹ் குரான்ல சொன்ன மாதிரி எல்லா நோய்களுக்கும் நான் மருந்துகளை படைச்சிடுறேன் நோய் கொடுக்குறேன்ற மாதிரி எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு இருக்கு. தீர்வு இல்லா பிரச்சனை கிடையாது. அந்த தீர்வு எனக்கு வேண்டாம், நான் அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன்னு நம்ம சொல்றோம். அதான் மேட்டர். தீர்வு இருக்கு, கடவுள் கொடுக்குற தீர்வு நம்ம அக்செப்ட் பண்ணிக்கல. கடவுள் என்ன பண்ண தீர்வு ஏற்றுக்கோன்றாரு, நான் அதெல்லாம் முடியாது, எனக்கு இப்படிதான் தீர்வு வேணும்னு நம்ம சொல்றோம். ஒரு சகோதரி, அவங்க மகன் வந்து வேற ஒரு பொண்ணை வந்து லவ் பண்றாரு அப்படின்னா, அந்த அம்மா நினைக்கிறாங்க அவங்க வந்து என்னுடைய இனத்துக்கு, என்னுடைய ஜாதிக்கு கீழே இருக்கிற ஒரு குலத்துல பிறந்த, ஒரு ஜாதியில பிறந்த ஒரு பெண்ணை லவ் பண்றாரு, அதனால வந்து நான் அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன். தன்னுடைய மகன் அவர் வந்து இன்னொரு பெண்ணை லவ் பண்றாரு, அது வந்து எனக்கு ஈக்குவலான கம்யூனிட்டி கிடையாது, சார்ந்த குலத்துல இருக்காங்க, அவங்க வந்து லவ் பண்ண என்னால அக்செப்ட் பண்ணிக்க முடியாது அப்படின்றாங்க. என்ன சொல்றீங்க? என்கிட்ட கேட்டாங்க, நான் சொன்னம்மா நீங்க முடிவு எடுக்காதீங்க. நீங்க என்னன்னு, எனக்கு இந்த மாதிரி குடத்துல வேண்டாம், எனக்கு ஈக்குவலா என்னுடைய கம்யூனிட்டியில தான் பொண்ணுக்கும், அப்பதான் நான் அக்செப்ட் பண்ணிக்கேன். இப்ப இது வந்து நீங்க இறைவன்கிட்ட ஒப்படைச்சிடுங்க. இறைவா எனக்கு பிடிக்கல, ரைட், நீங்க சொல்லுங்க. இறைவா அந்த தாழ்ந்த குல பெண் அப்படின்றவங்க வந்து எனக்கு பிடிக்கல, எனக்கு ஈக்குவலா என்னுடைய குடத்துல, என்னுடைய கம்யூனிட்டியில பொண்ணு வந்து கல்யாணம் பண்ண நான் விருப்பப்படுறேன், நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க, நீங்க டிசைட் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி, அதை நீங்க எப்படி கடவுள்கிட்ட வந்து நீங்க அந்த ப்ரேயர் வைக்கணும்னு சொல்லி கொடுத்தாங்க. கடவுள் இண்டிகேஷன் கண்டிப்பா கொடுத்துருப்பாரு. அந்த இண்டிகேஷன் கொடுத்தாலும் என்ன பண்றாங்க, அதை அக்செப்ட் பண்ணிக்கல. கடவுள் என்ன இண்டிகேஷன் கொடுக்குறாருன்னு அவங்களுக்கு தான் தெரியும்.
அப்போ அவருடைய கர்மப்படி, அவருடைய கர்ம விதியின்படி அவர் என்ன கர்மா கொண்டு வந்திருக்கிறாரோ அது அவருடைய ஜாதகத்துல இருக்கும். ஜாதகம் இருக்கும், ஜாதகம் பார்த்தா கரெக்டாக தெரியும் கொண்டு வந்திருக்கிறார். அதை நம்ம அலோவ் பண்ணிடணும். அப்போ நீங்க இந்த முறைகளை ஃபாலோ பண்ணி இறைவன்கிட்ட ஒப்படைக்கும் போது அது எது சரியா அதை பண்ணுவார். அப்போ அவர் என்ன பண்ணுவாரு, உங்க கம்யூனிட்டிலே வேற பொண்ணு கிடைக்கிற மாதிரியும் அந்த இன்னொரு கம்யூனிட்டி பொண்ணை வந்து அதை அப்படியே சரிம்மா விட்டுடலாம், பரவாயில்ல, நீ போயிடுச்சுக்கோ, நான் பாட்டு போடுங்க, இதை லவ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு விலகிடுவார். அப்படி இல்லையா, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறாரா, சரி கல்யாணம் பண்ணி வச்சிருங்க, அதான் இறைவனுடைய விருப்பம், கல்யாணம் பண்ணி வச்சிருங்க, இறைவன்கிட்ட ஒப்படைங்க, அதை நீங்க செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஆனா அவங்க என்ன பண்றாங்க, எனக்கு இப்படிதான் வேணும் அப்படின்றாங்க. இப்ப இது என்னன்னா, கடவுள் ஒரு சொல்யூஷன் கொடுக்குறாரு, அதை நான் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன், இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானம். இங்கதான் நம்ம ஃபெயிலர் ஆகிறோம். இது ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன், இது மாதிரி நிறைய உதாரணங்கள் இருக்கு. கடவுள்கிட்ட சப்மிஷன் ஆயிடணும், கடவுளே சரணம்ன்றோம். ஆனா கடவுள் ஒண்ணு சொன்னா அது செய்யணுமா இல்லையா, அதெல்லாம் முடியாது. எனக்கு பிடிச்ச மாதிரி வேணும். இங்க எனக்கு பிடிச்ச மாதிரி வேணும் போது தான் நாங்க அங்க அடி வாங்குறோம். அப்படியா, உனக்கு பிடிச்ச மாதிரி நடக்கணுமா, சரி போ, கஷ்டப்படு போ அப்படின்னு விட்டுருவேன். அப்ப அது பல ஜென்மங்கள் கழிச்சு அப்புறம் நமக்கு ஒரு புத்தி வரும். அடிப்பட்ட பிறகு பல ஜென்மம் கழிச்சு புத்தி வரும். 4 இருந்து 3க்கு வந்து 3 2க்கு வருவோம், 2வது கேட்டகரிக்கு வரும். 4th இருந்து 3rd, அப்புறம் 3rd இருந்து 2. இதுக்கு வரதுக்கு பல பதவிகள் தாண்டிடும். ஒரு 40 பிறகு 100 பிறகு தாண்டிடும். அப்புறம் அதுக்கு பிறகு அடி வதை வாங்கி அப்புறம் அடங்குவோம். அது எதுக்கு முன்னாடியே போயிடலாம்ல. கடவுள்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடும். நீங்க ஒரு முடிவு எடுக்காதீங்க, கடவுள்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணும். அந்த எப்படி பண்ணணும்னா டெக்னிக்கா சொல்லி கொடுக்குறோம். அதை அக்செப்ட் பண்ணிக்காது. கடவுள் என்ன சொல்றாரு அதை அக்செப்ட் பண்ணிக்கோம். அதை அக்செப்ட் பண்ணிக்காத நம்ம இருக்கனாலதான் சஃபர் ஆயிட்டோம். இப்போ பெற்றவங்களை வந்து என்னைக்கும் சந்தோஷமா வச்சுக்கோங்க. அவங்க மனசு நோக்க வேண்டாம். ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி. அது பெண்களா வந்து மாமனார் மாமியாரை வந்து அது தொடக்கூடாத ஜந்து மாதிரி, பார்க்கக்கூட ஜந்து மாதிரியே பார்க்குறாங்க, அப்படியே பார்க்குறாங்க. நிறைய பெண்கள் பார்க்குறாங்க. ஆம்பளைங்க கூட பரவாயில்ல, ஏதோ மாமனார் மாமியார் சரி ஓகேன்னு போயிடுறாங்க. மாமனார் மாமியார் கொலை பண்ண மருமகளும் இருக்காங்க, பேப்பர்ல பார்க்குறோம். அது எக்ஸப்ஷனா சில கேஸ் வருது. பட் மாமியார் மாமனார்னாவே அது என்னமோ ஒரு பார்க்கக்கூடாத உறவு, பார்க்கக்கூடாத ஒரு மாதிரி பெண்கள்கிட்ட நிறைய இருக்கு. இது இந்த உணர்வு அம்மா கிட்டே ஊட்டப்படுகிறது, சின்ன வயசுலேயே ஊட்டப்படுகிறது. விஷம் கொடுத்து வளர்க்கப்படுகிறார்கள், மறைமுகமாக விஷம் கொடுத்து வளர்க்கப்படுகிறார்கள். அது ஹஸ்பண்ட் கூட போனவங்க எல்லாமே ஆப்போசிட்டாவே பார்க்குது, விரோதியாவே பார்க்குது. கணவன் கூட போனவங்களாம் விரோதியாவே பார்க்குது. அந்த மைண்டே வந்துருச்சு. நம்ம சீரியல்லையும் அதான் சொல்லி கொடுக்குறாங்க, சினிமாலையும் நிறைய சொல்லி கொடுக்குறாங்க, அதை விட சீரியல் நிறைய சொல்லி கொடுக்குறாங்க. இது என்ன பண்ணுது, மைண்டை போய் உள்ள கண்டாமினேட் பண்ணி விட்டுது, மைண்டு பாதிக்குது. மைண்டு பாதிக்கிறதுனால பல வகைகளை நீங்களும் கஷ்டப்படுறீங்க. அதை புரிஞ்சுக்கோங்க. மாமனாரை வந்து சொந்த அப்பாவா நினைங்க, மாமியாரை சொந்த அம்மாவா நினைங்க. அவங்களையும் கண்கலங்க வைக்காதீங்க. முடிஞ்ச வரைக்கும் உங்களால் என்ன முடியுமோ செய்யுங்க. அது ஆசீர்வாதமாக வரும். அப்பாவையும் சரி, அம்மாவையும் சரி. அந்த கணவன் வேணும், கணவன் கூட போனவங்களா வேண்டான்னு சொல்லாதீங்க. அவங்களுக்கு உங்களால் என்ன முடியுமோ செய்யுங்க, முடிஞ்ச வரைக்கும் செய்யுங்க. கணவன் மட்டும் வேணும், ஆனா கணவன் பெற்று கொடுத்த அவங்க பெரியவங்கள வேண்டாம், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வேண்டாம். நாளைக்கு இதே கேட்டா உங்களுக்கும் டிட்டோ சேம் டூ, அதே தான் உங்களுக்கும். அதெல்லாம் மாத்துங்க. நம்ம கலாச்சாரத்தில் இருந்தது அப்படி. தமிழ் பண்பாடு, தமிழ் கலாச்சாரம், இந்திய கலாச்சாரம் இருந்தது. இன்னைக்கு எல்லாமே ஃபாரின் கலாச்சாரத்துக்கு போயிட்டீங்க, தப்பு. நல்லா வச்சுக்கோங்க. அவங்க மனசுல நோய்கள் வரும், நீங்க டாக்டரா போவீங்க, ட்ரீட்மெண்ட்டாக எடுப்பீங்க. இந்த பக்கம் அவங்க மனசு நோக்கிறதே உங்களுக்கு தெரியல. நாம என்ன சொல்றோம், அதெல்லாம் போக வேண்டாம், நீங்க இங்கே இவங்க நல்லா வச்சுங்க நோய் வராதுன்றோம். இவங்க மனசுக்குள்ள மாதிரி வச்சு உங்களுக்கு கஷ்டம் பொருளாதார பிரச்சனை வராதுன்றோம். இவங்க நல்லா வச்சுங்க எல்லாவும் நல்லா அமையும்ன்றோம். அடிப்படை காரணம் இதை சொல்றோம். என்னடா டாக்டருக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போனா, ட்ரீட்மெண்ட்டுன்னு போனா இவர் இதெல்லாம் பேசுறோம், இதெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்கு, இதெல்லாம் விட்டுட்டோம். அதான் நம்ம சொல்றோம். மன்னிப்பு கேட்டு எத்தனை நோய்களை குணப்படுத்தியிருக்கோம். நோ ட்ரீட்மெண்ட், நோ லேப் டெஸ்டிஸ், எந்த டெஸ்ட்டுமே தேவையில்லை, நோய் சரியாயிடும். அவ்வளோ விஷயம் இருக்கு. நீங்க அவங்க மேல ஒரு டென்ஷன் மஞ்சள் வச்சுக்கிட்டு பண்ணு, மனசில் உடனே நீங்க கொடுக்குற மருந்து ட்ரீட்மெண்ட் ஒர்க் ஆகாது. மருந்து வேலை செய்யாது. மருத்துவத்துக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குனாதான் பேசணும். அதை பத்தி தொண்டை தண்ணி வரதா கரெக்டா பேசணும். இதை பிடிச்சிக்கோங்க, இதை வாங்கிக்கோங்க அப்படி சொல்லி பேசணும். ஏன் பேசணும், இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். இதுதான் ட்ரீட்மெண்ட், இதான் மெடிசன். நீங்க என்ன நினைக்கிறீங்க, மெடிசன்னா ஏதோ டாக்டர் மருந்து கொடுப்பாரு, இதை மருந்து கொடுப்பாரு, இதை சாப்பிடணும், இந்த கேப்சூல், இந்த டேப்லெட், இதுதான் மருந்து அப்படின்றீங்க. இப்ப நான் சொல்றது எல்லாமே மருந்து தான். அப்பாவை மனசு நோக்காது வச்சுக்கிறது மருந்து,
அம்மாவை மனசுல உட்காந்து வச்சுக்கிறது மருந்து. கணவன் கூட பிறந்தவங்கள மதிச்சு நம்ம கூட பிறந்தவங்களா நினைக்கிறது மருந்து. மருந்து. கணவனும் சரி, நீ தான் எனக்கு வேணும், உங்க அப்பா அம்மா வரக்கூடாது. மனைவி மனைவி கிட்ட நீ தான் வேணும், உங்க அப்பா அம்மா வரக்கூடாது, உங்க அப்பா அம்மா அந்த ரிலேஷன்ஷிப்பே இருக்கக்கூடாது, போன கூட பேசக்கூடாது. இல்லை சரி போய் பேசிக்கோ, போறது வரலாம் இருக்கக்கூடாது, அவங்க இங்கே வரக்கூடாது, நாங்கள் போகக்கூடாது. ஆனால் இது வந்து பெருமாள் கோயில் போய் சாமி கும்பிடுவார். ஒருத்தர் மனைவி மனைவி வேணும், எனக்கெல்லாம் ஆக்கி வடித்து கொட்டிட்டு மற்ற எல்லா தேவைகளுக்கும் மனைவி வேணும், கூட வந்து எல்லாம் பார்த்துக்கணும், மனைவி வேணும். ஆனால் மனைவி கூட பிறந்தவங்களோ மனைவி பெற்றவங்களோ மாமனார் மாமியார் வீட்டுக்கு வரக்கூடாது. நாட் அலவுட். அப்படியே வந்துட்டாங்கன்னா அப்படியே மூஞ்சி தூக்கி வச்சுக்குவாரு, ஏன் வந்தீங்க, கடமைங்கன்னுடுவார், கடமைங்கன்னுடுவார், மூஞ்சி தூக்கி வச்சுக்குவாரு, பேச மாட்டார். ஆனால் டெய்லி காலைல 5 மணிக்கு பிறவா கோயில் அட்டன்ஸ் கொடுத்துருவார். என்ன மழை அடித்தாலும் சரி, புயல் அடித்தாலும் சரி, வெள்ளம் வந்தாலும் சரி, காலைல 5 மணிக்கு துளசி தளத்தோட பெருமாள் கோயிலில் போய் நின்றுடுவார். 5 மணிக்கு ஐயர் வராரு, இல்லை இவர் போய் முன்னாடி நிற்பார். அவர் வாக்கு கிடையாது, இவர் கரெக்டாக பங்க்சுவலாக போய் மெயின் பண்ணுவார். பெருமாளை கும்பிடுவாரா? பார்வதி சாரி தாயார் அம்மாவா? பெருமாள் தாயார் இல்லையா? பெருமாள் சன்னதி, தாயார் சன்னதி, எல்லா சன்னதியும் அவனை சுற்றி கும்பிட்டு 1 hour முடிச்சுட்டு தான் 5 மணிக்குள்ளே போனால் 6 மணிக்கு வெளியே வருவார். ஆனால் சொந்த மாமனார் கிட்ட சேர்த்த மாட்டார். இது என்ன பக்தி? இது என்ன பக்தி சொல்லுங்க? பொண்டாட்டி வேணும், பொண்டாட்டி கூட இருக்கணும், ஆனால் பொண்டாட்டி பெற்றவங்க வரக்கூடாது. எப்படி இது? எப்படி இது? பெருமாள் கோயிலுக்கு கும்பிட்டா பெருமாள் ஆசீர்வாதம் பண்ணுவார அப்படின்னு நினச்சிருக்கிறார் அவர். என்ன மாதிரி பெருமாள் பக்தன் யாரும் கிடையாது. 5 மணிக்கு போகிறேன்னா 6 மணிக்கு வரேன்னா பெருமாள் சன்னதியில், தாயார் சன்னதியில், எல்லா சன்னதியும் நான் கும்பிட்டு வரேன். துளசியோடு கரெக்டாக நிற்பார். இப்படி தான் நம்ம ஏமாற்றிக்கிறோம். நாமளே ஏமாற்றிக் கொள்கிறோம். ஏமாற்றிக் கொள்கிறோம். இந்த மாதிரி நிறைய புத்திசாலிகளாக இருக்காங்க நாட்டில். இதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவருக்கு நோய் நான் எப்படி வரா போகும்? ரோட் காசு என்னன்னு தெரியாது. நான் சொல்லுவேன் அடிக்கடி, இந்த மாதிரி இன்டர்னல் மேட்டர்ஸ், இந்த மாதிரி இன்விசிபிள் மேட்டர்ஸ் எந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டையும் வராது, எந்த பிளட் ரிப்போர்ட்டையும் வராது, என்ன இசிஜி ரிப்போர்ட்லையும் வராது, சிடி ஸ்கேன் எடுத்தாலும் வராது, ஸ்லைஸ் ஸ்கேன் இருக்கு, எதை எடுத்தாலும் வராது, எந்த ஸ்கேன்லையும் தெரியாது. அல்ட்ராசவுண்டும் போனாலும் எதுக்கு போனாலும் தெரியாது. இந்த மாதிரி இன்விசிபிள் மேட்டர் சரி பண்ணுங்க, சரியாயிடும். ஓகே, நமது உடலில் உள்ள அனைத்து வைரஸ்கள் மற்றும் பாக்டீரியாக்களிடம் நான் மனதார மன்னித்து கேட்கிறேன். நீங்க கேளுங்க, இந்த வைரஸ் பாக்டீரியா ரிலேட்டட் சம்மந்தம் அப்படியே போயிடும். நீங்க வேக்சின்லாம் போடவே தேவையில்லை. சூப்பர் வேக்சின் இது. மன்னிப்பு கேட்கறது வந்து இந்த மன்னிப்பு கேட்கறது சாதாரண விஷயம் கிடையாது. சூப்பர் வேக்சின், செலவே இல்லாத வேக்சின். அந்த வேக்சின் போட்டாலும் அது எந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆகும், எந்த அளவுக்கு ரிசல்ட் கொடுக்கும்னு சொல்ல முடியாது. அந்த வேக்சின் போட்டால் நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் வரும். அது கவர்மெண்ட்ஸும் சொல்றது இல்லை, மற்றவங்களும் சொல்றது இல்லை, அது உங்களுக்கும் தெரியாது. வேக்சின் போட்டால் சைடு எஃபெக்ட் வரும்னு தெரியாது. கொரோனா டைமில் வேக்சின் போட்டு யார் யார் என்ன பட்டுட்டு இருக்காங்க, என்ன அவசரப்பட்டவங்களுக்கே நல்லது நான் சொல்ல வேண்டாம். கொரோனா ஊசி போட்டவங்களுக்கு, பெரிய பெரிய விஐபிக்கு, பெரிய பெரிய விவிஐபிங்களுக்கு என்ன வந்தது திருப்பின்னு கேட்டோம். 3 நாள் டோஸ் போட்டவங்க அவங்கெல்லாம் அவ்வளோ செக்யூர் கண்டிஷன் கொரோனா வந்தது. அப்போ வேக்சின் என்ன வேலை செஞ்சது? எத்தனை பேர் கேட்டீங்க? கேட்க முடியுமா? அங்கே போட்டு தள்ளிடுவாங்க உங்களை. கேட்டிங்கன்னா உங்களோட அட்ரஸ் எல்லாம் பண்ணி விட்டுருவாங்க. கேட்கவே முடியாது. அப்படியா நீங்களே புலம்பிக்க வேண்டியது தான். வாட்ஸ்அப் குரூப்லேயே மெயின்டைன் பண்ணி பேசிக்க வேண்டியது தான். இப்படியே பேசிக்க வேண்டியது தான். நாமளே புலம்பிக்க வேண்டியது தான். அங்கே போய் கேட்க முடியுமா? கொரோனாக்கு தடுப்பூசி போட்டீங்க, தடுப்பூசி போட்டோம், நாங்கள் போட்டோம், நிறைய சைடு எஃபெக்ட்லாம் வந்தது, நிறைய பேர் சஃபர் ஆகிட்டு இருக்கோம், இன்னும் பிரச்சனை இருக்குது, இன்னமும் பாதிப்பு இருக்குது, ஏன் வேக்சின் போட்டீங்க, அது என்ன ஃப்ராடு தானே, ஏமாற்றி வேலை தானே, வேக்சின் போட்டோம் ஆனால் திருப்பி வருது. அந்த கம்பெனி மேலே என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? உலகம் முழுசும் வேக்சின் போட்டாங்க, வேக்சின் ஒர்க் அவுட் ஆகலை. அவங்க மேலே என்ன நடவடிக்கை? இன்னைக்கு வரைக்கும் என்ன நடவடிக்கை என்ன எடுத்தாங்க சொல்லுங்க பார்ப்போம். இன்னைக்கு வரைக்கும், டில் டுடே, இன்னைக்கு வரைக்கும் அந்த கம்பெனி மேலே நடவடிக்கை எடுத்தாங்க, கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணாங்க, ஒரு நஷ்டஈடு வாங்கி கொடுத்தாங்க மக்களுக்கு, இவ்வளவு நஷ்டஈடு மக்களுக்கு கிடைச்சிது, இல்லை அந்த மெடிசன்ஸ் கம்பெனி வந்து இப்படி ஒரு மன்னிப்பு கேட்டது, நான் இதுமாரி பண்ண மாட்டோம், ஒரு அஷூரன்ஸ் கொடுத்தது, ஏதாவது சொல்ல முடியுமா? பப்பு வேகாது, உங்கள் பப்பெல்லாம் அங்கே வேகாது, இங்கேயே பொத்திக்கின்னு இருக்க வேண்டியது தான். அங்கே ஒன்றும் சத்தமே பேசக்கூடாதுங்க. அட்ரஸ் எல்லாம் பண்ணி விட்டுருவான் தான். தட் இஸ் known as international mafias. All the governments are in their hands. அவங்களோட கையில் எல்லா கவர்மெண்ட்ஸும் இருக்குது. எந்த சீஃப் மினிஸ்டர் வந்தாலும், எந்த பிரின்ஸ் வந்தாலும் அவங்க கையில் தான். அவங்க கட்டுப்பட்டவங்க தான். நம்ம குத்தும் ஓட்டு அங்கெல்லாம் ஒன்றும் வேறு கேட்காது. வேறு வசனம்லாம் ஸ்டேஜில் பேசலாம், நடைமுறையெல்லாம் ஒன்றும் வேலைக்காகாது. நீங்கள் பிழைக்கிற வழியை பாருங்க, அவங்களாம் நம்பி வீணாக போகாது. நீங்கள் பிழைக்கிறதுக்கு வழி நீங்கள் பார்த்தா தான் உங்களுடைய வழியை அரசாங்கம் காப்பாற்றும், இவங்க காப்பாற்றுவாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் காப்பாற்றும், சென்ட்ரல் கவர்மெண்ட் காப்பாற்றும், இந்த என்ஜிஓ காப்பாற்றுவாங்க, அந்த என்ஜிஓ காப்பாற்றுவாங்கன்னு கண்டையெல்லாம் நம்பி வீணாக போய் ஏமாறாது.
கஷ்டப்படாதீங்க. இதை ஃபாலோ பண்ணுங்க. செலவில்லாத ட்ரீட்மெண்ட்டு, உட்கார்ந்த இடத்துல ட்ரீட்மெண்ட்டு, அருமையான ரிசல்ட் கிடைக்கும். அமெரிக்காவா இருந்து மருந்து வருது இத்தனை லட்சம், ரஷ்யா இருந்து மருந்து இத்தனை லட்சம், ஜப்பான் இருந்து மருந்து இத்தனை லட்சம். அதெல்லாம் தேவையே இல்லை. இதை படிங்க, சரியாகும். சரியா? பாக்டீரியா வைரஸ் கிட்ட நம்ம மன்னிப்பு கேட்கிறோம். நமது உடலில் உள்ள அனைத்து வைரஸ்கள் மற்றும் பாக்டீரியா, இதுல எல்லா பாக்டீரியாஸும் வந்துடும், எல்லா வைரஸும். நீங்க நேம் சொல்லணும்னு இல்லை, டிவைனுக்கு தெரியும் எந்த வைரஸ் எந்த பாக்டீரியா தெரியும். நீங்க ஸ்பெசிஃபிக்கா இந்த இந்த பாக்டீரியா தான், இந்த வைரஸ் தான் அப்படின்னு சொல்ல தேவையில்லை. நீங்க வைரஸ் பாக்டீரியான்னு சொன்னாலே போதும், அது கரெக்டா போயிடும். கடவுள் வந்து மிகப்பெரிய போஸ்ட்மேன், மிகப்பெரிய குரியர் மேன். கரெக்டா கொண்டு போய் யாருக்கு சேர்த்தணும் கரெக்டா சேர்த்துரும். ஆனால் நீங்க இந்த பேர் தான் போடணும், இந்த பேர் தான் போடணும், இந்த வைரஸ் பேர் தான் இருக்கணும் அப்படின்னு நீங்க ரிப்போர்ட் எடுத்துட்டு அதுக்காக காசு கொடுத்து ரிப்போர்ட்டுக்கு செலவு பண்ண வேண்டாம். நான் சொல்றதே ₹1 கூட செலவு பண்ணாதீங்கன்ற. அந்த அந்த பணத்தை தர்மமா கொடுங்க. நீங்க ஸ்கேன் சென்டர் கொடுக்குற காசு, டாக்டர் கொடுக்குற காசு, ஹாஸ்பிட்டல் கொடுக்குற காசு தர்மமா கொடுங்க. அடுத்தவங்களுக்கு தர்மம் பண்ணுங்க. அது உங்களுக்கு புண்ணியமா சேரும். அது உங்களுக்கு புண்ணியமா சேரும். பல வகையில் உங்களுக்கு செலவு மீட்டி கொடுக்கும், ஏர்ன் பண்ணி கொடுக்கும். ஆசீர்வாதம் பணத்தை வர வைக்கும், பாசிட்டிவா வர வைக்கும். நீங்க இதுக்கெல்லாம் செலவு பண்ணது வேஸ்ட், நெகட்டிவ் கர்மா. அதனால அந்த மாதிரி இதுக்கெல்லாம் செலவு பண்ணாங்க. வைத்தியத்துக்கும் செலவு பண்ணாதீங்க. ப்ரிவென்ஷனுக்கு செலவு பண்ணுங்க. கியூரேட் பர்பஸ்க்கு நீங்க செலவு பண்ணாதீங்க. அந்த கியூரேட்டிக்கே போகக்கூடாது. ப்ரிவென்ஷன்லயே கரெக்ட் பண்ணிக்கிட்டு மீறி போச்சா கியூரேட்டிவ் போகணும். முடிஞ்ச வரைக்கும் ப்ரிவென்ஷனே வந்துருங்க. எந்த வைரஸாக இருந்தாலும் எந்த பாக்டீரியா இருந்தாலும் நீங்க பொதுவாக போட்டு மணி ஸ்பெசிஃபிக்காக தெரிஞ்சா போடுங்க, தெரிஞ்சாலும் பரவாயில்ல. நீங்க தப்பா கேட்டோட கரெக்ட் சரி பண்ணிடுவார். ஓகேவா? போட்டுக்கணும். இப்பிறவியிலும் முற்பிறவிகளிலும் நான் அறிந்தும் அறியாமலும் செய்த அனைத்து தவறுகளுக்கும் பாவங்களுக்கும் மனதார மன்னிப்பு கேட்கின்றேன். நான் பிறருக்கு செய்த பாவங்களே என்னுடைய தற்போதைய துன்பங்களுக்கு காரணங்கள் என்பதை நான் நன்கு உணர்கிறேன். இதை புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் கான்செப்டை புரிஞ்சுக்கணும், பேசிக் கான்செப்ட் புரிஞ்சுக்கணும். நான் பிறருக்கு செய்த பாவங்களே என்னுடைய தற்போதைய துன்பங்களுக்கு காரணங்கள் என்பதை நான் நன்கு உணர்கிறேன். எல்லா நோய்களுக்கும் ஒரு காரணம் இருக்கு. எல்லா நோய்களுக்கும் ஒரு காரணம் இருக்கு. லைஃப்ல எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் இருக்கு. புத்தர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் தான். எல்லா துன்பங்களுக்கும் ஒரு காரணம் இருக்கு, எல்லா துன்பங்களுக்கும் ஒரு தீர்வும் இருக்கிறது. அந்த தீர்வை நோக்கி நம்ம போகணும். அந்த 8 வழி பாதையில புத்தர் அதான் சொல்லுவார். புத்தர் வந்து இறைவன்ற எந்த இடத்துலையுமே மென்ஷன் பண்ண மாட்டார். கடவுள், அவருடைய டெக்ஸ்ட், அவருடைய புக்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா புத்தர் வந்து எங்கேயுமே கடவுள்ன்ற வேர்டு யூஸ் பண்ண மாட்டார். கர்மாவை யூஸ் பண்ணுவார். கர்மா இஸ் எ பூமராங். அது கண்டிப்பா வரும், கர்மா வரும். அதை வந்து எஸ்கேப் பார்க்க முடியாது. அதை நியூட்ரலைஸ் தான் பண்ணணும். அதை நியூட்ரலைஸ் பண்ணாம அதை அடிக்கவோ மாற்றவோ முடியாது. அதெல்லாம் சொல்லுவார். கர்மா பத்தி நிறைய பேசுவார். ஆனா கடவுள்ன்ற வேர்டை யூஸ் பண்ண மாட்டார். அதை நாம கூட அடிக்கடி சொல்லுவோம். கடவுள் அன்புமயமானவர், ஆனால் கர்ம விதிக்கு உட்பட்டு செயல்படுபவர். அது அது அருமையான வேர்டு, நீங்க மைண்ட்ல வச்சுக்க வேண்டிய வேர்டு. நம்ம அடிக்கடி சொல்லுவோம். கடவுள் அன்புமயமானவர், அதில் எந்த குறையும் கிடையாது, அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. கடவுள் அன்புமயமானவர், ஆனால் கர்ம விதிக்கு உட்பட்டு செயல்படுபவர். கர்ம விதிக்கு உட்பட்டு தான் செயல்படுவார். கர்ம விதிக்கு மீறி அவர் செயல்பட மாட்டார். பல தடவை சொல்லியிருக்கோம். இதை நீங்க மைண்ட்ல வச்சுக்கிட்டீங்கன்னா உங்க எல்லா பிரச்சனையும் சொல்யூஷன் நீங்களே உங்ககிட்டயே இருக்கு. அதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது, அதுக்கு என்ன பண்ணணும் நீங்களே முயற்சி பண்ணி கண்டுபிடிச்சிருவீங்க. எங்கேயும் யார் கடையும் போய் விட மாட்டேங்க, யார்கிட்டையும் போய் கெஞ்ச வேண்டாம், எங்கேயும் போய் ஜாதகத்தை தூக்கிட்டு ஓட வேண்டாம், எந்த கோயிலையும் போய் விட வேண்டாம், யார் காலையும் விட வேண்டாம், எந்த பரிகாரம் பண்ண வேண்டாம். உட்கார்ந்த இடத்துல பண்ணா போதும். என்ன செய்யணுமோ அதை கரெக்டாக செய்வீங்க, பிரச்சனை வெளியே வந்துடுவீங்க. ஓகே. என்னுடைய எண்ணங்களாலும் சொற்களாலும் செயல்களாலும் மற்றவர்களுக்கு நான் கொடுத்த துன்பங்களுக்கான விளைவுகளை 100ல் 1 பாகமாக, 100ல் 1 தான் நீங்க அனுபவிக்கிறீங்க, 99 இல்லை, 100ல் 1 பாகமாக தற்பொழுது அனுபவித்துக் கொண்டிருக்கின்றேன். இதையே என்னால் தாங்க முடியாத போது இப்போது நான் யாரால் துன்பப்படுகின்றனோ அவர்களுக்கு முன் ஜென்மங்களில் இப்போது நான் அனுபவிக்கும் வலிகளையும் வேதனைகளையும் விட அவர்களுக்கு 100 மடங்கு வரை நான் அதிகமாக கொடுத்ததை எண்ணி மனதார மன்னிப்பு கேட்கின்றேன். இந்த வார்த்தைகள் மாறலாம், சென்டென்ஸ் கூட முன்ன பின்ன மாறலாம். அந்த கருத்து தான் முக்கியம். நம்ம முற்பிறவிகளில் நமக்கு அது ஞாபகம் இல்லை, மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறது. நம்ம முற்பிறவிகளில் நம்ம யாருக்கும் இந்த மாதிரி கஷ்டம்லாம் கொடுத்துருக்கோம். அதுக்கு அதுல 100ல் 1 பாகமாவது நீ கொஞ்சம் உணர்ந்துக்கப்பா அப்படின்னு சொல்லி கருணையுள்ள கடவுள் குறைச்சி கொடுக்குறாரு. இதை அனுபவிக்கிறோம். பட் இந்த மாதிரி கஷ்டம் நம்ம 100 பேருக்கு 100 மடங்கு அதிகமாக கொடுத்துருக்கோன்ற உணர்ந்து அதுக்கான பரிகாரம் நம்ம செய்யணும். இதுதான் கான்செப்ட் வந்து இதுதான். இது நீங்க படிக்கும் பொழுது இந்த எழுத்துக்களோ வார்த்தைகளோ சொற்றொடர்களோ மாறினா அது பற்றி தப்பு. கான்செப்ட் என்ன? நம்ம யாருக்கோ 100 மடங்கு கஷ்டம் கொடுத்துருக்கோம், கடவுள் அதை புரிஞ்சுக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு 1 மடங்கா குறைச்சி கொடுக்கறது. இதை நம்ம அனுபவிக்கணும்.
இந்த ஒரு மடங்குக்கே நம்ம ஐயோ அம்மா ஆத்தான்னு கூப்பிடுறோமே, அப்போ 100 மடங்கு நம்ம கொடுத்துருக்கோம். அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க. அதைத்தான் கடவுள் உணர வைக்கிறாரு. இப்போ இதுக்கு நான் மன்னிப்பு கேட்டு இதுக்கு என்ன ரெமெடி பண்ணி எந்த வெளியே வரணும்னு பார்க்கணும். அவ்வளோதான். குற்ற உணர்வுலாம் இருக்கக்கூடாது. நடந்து போச்சு, டன் டன். நீங்க அதை பார்த்துட்டு குற்ற உணர்வு குரூப் போட்டு வெளியே போயிடுறாங்க. சில பேர் சொல்லியிருக்காங்க ஆரம்பத்தில் ஸ்டார்டிங்ல, இது என்ன சார் கில்ட்டி ஃபீலிங்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போனவங்க இருக்காங்க. லாஸ் அவங்களுக்கு தான், டாக்டருக்கும் கிடையாது. வெளியே போனாங்கன்னா லாஸ் வந்து அவங்களுக்கு தான், டாக்டருக்கு எந்த லாஸும் கிடையாது. எனக்கு ஒன்றும் எந்த விதத்துலையும் பாதிப்பு கிடையாது. அவங்க நன்மை அடைகிற அடுத்தடுத்த பல பிறவிகள் அடிபட்டு அப்புறம் அவங்க கற்றுக்குவாங்க. யாராவது குரு வருவார், யார்கிட்ட கற்றுக்குவாங்க. பல பிறவிகள் அடிபட்டு கற்றுக்குவாங்க. இந்த குற்ற உணர்வுன்னா பாரு, குற்ற உணர்வு பண்ணிட்டோம், இப்போ என்ன பண்ணணும் அது பாரு, அதுதான் வழி. கடவுள் அதான் பார்க்க சார். நீ அதையே வச்சு ஃபீல் பண்ணிருக்க வேண்டாம். அதையே வச்சு ஃபீல் பண்ணிருக்க வேண்டாம். நான் ஏற்கனவே கூட சொல்லியிருக்கேன், பெண்கள் வந்து ரொம்ப டென்ஷன் பார்ட்டிஸு அப்படின்னு. ஏன்னா அவங்க அதையே வச்சு ஃபீல் பண்ணிருப்பாங்க. அதையே ஒரு காரணா போகிற விஷயம் இருக்கும். அதையே ஜிப்பி போட்டு போல போய் அவங்க உடம்பை கெடுத்துக்குவாங்க. அவங்ககிட்ட என்ன ஆகும், குடும்பமே கொலாப்ஸ் ஆகும். பெண்கள் வந்து வீட்டின் கண்கள் இல்லையா? பெண்கள் வந்து வீட்டின் கண்கள். ஆம்பளைங்க கூட அப்புறம் தான், அவங்க வந்து இணைகள் தான். பெண்கள் தான் வீட்டின் கண்கள். அந்த கண்கள் பாய்ச்சா என்ன ஆகும், எல்லாமே பாதிக்கும். அதனால பெண்கள் வந்து அவங்க எந்த அளவுக்கு ஒரு ஹாப்பியா சந்தோஷமா மனநிலை அவங்க வச்சுக்கிறாங்களோ அதுதான் குடும்பத்தினுடைய ஆரோக்கியம் இருக்கும். அதுதான் குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும். ஒரு குடும்பத்தினுடைய சந்தோஷம் மகிழ்ச்சியும் அந்த வீட்டு பெண்மணியை சார்ந்து இருக்கிறது. இந்த பெண்கள் மனசு புண்படுமா யாரும் நடந்துக்காதீங்க. ஈவன் நாம்பளைங்க கூட அவங்க மனசு புண்படாம நடந்துக்காதீங்க. அவங்க முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ சந்தோஷமா வச்சுக்கோங்க. அவ்வளோ ஹாப்பி இருக்கும். 100% சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. பர்த்டேக்கு 100,000 நகை எடுத்துக்கணும், நீங்க என்ன பண்ணுவீங்க? பர்த்டேக்கு 50,000 ரூபாய்க்கு புடவை எடுத்துக்கணும், நீங்க என்ன பண்ணுவீங்க? இஎம்ஐ கட்டுவீங்களா? ஹவுசிங் லோன் இஎம்ஐ கட்டுவீங்களா? கார் இஎம்ஐ கட்டுவீங்களா? ஒய்ஃபுக்கு சேரீ வாங்கி கொடுவீங்களா? ஒய்ஃபுக்கு ஜுவல் வாங்கி கொடுவீங்களா? எல்லா வரைக்கும் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. ஆனால் மேக்ஸிமம் சாட்டிஸ்ஃபை பண்ணலாம். மேக்ஸிமம் பண்ணு. அதுக்குன்னு உங்களை ரொம்ப அநியாயமா மடக்குனாங்கன்னா அப்போ டாக்டர் சொல்லிட்டாரு இன்னும் கன்ஃபியூஸ் ஆகிடுது. முடிஞ்ச வரைக்கும் அவங்கள சந்தோஷமா வச்சுக்கணும், ஹாப்பியாக வச்சுக்கணும். பெண்களை வந்து கண்டு தனி வர மாதிரி பார்த்துக்கோங்க. அது யாரா இருந்தாலும் நம்மளால யாரும் ஆடக்கூடாது, நம்மளால யாரும் கண்ணீர் வடிக்கக்கூடாது. அல்லல் பட்டு ஆற்றாத அழுத கண்ணீர் அன்றே செல்வத்தை தேய்க்கும் படை. அல்லல் பட்டு ஆற்றாத அழுத கண்ணீர் அன்றே செல்வத்தை தேய்க்கும் படை. இந்த திருக்குறளை விளக்கி ஒருத்தருக்கு ஏன் பண கஷ்டம் வருது அப்படின்றத பத்தி 3 மணி நேரம் கிளாஸ் எடுத்தார் என்னுடைய குரு. 3 மணி நேரம் கிளாஸ் எடுத்தார் இந்த ஒரு குறளுக்கு மட்டுமே. இதே வார்த்தைகள் தான். அல்லல் பட்டு ஆற்றாது அழுத கண்ணீர் அன்றே செல்வத்தை தேய்க்கும் படை. ஒரு மனிதனுக்கு ஏன் செல்வத்துல பணத்துல அடிப்படை தேவைக்குள்ள கஷ்டப்படுறான், ஏன் பணக்குறைபாடு வருது, ஏன் செல்வ குறைபாடு வருது அப்படின்னு பத்தி 3 மணி நேரம் கிளாஸ் எடுத்தார். இந்த ஒரு குறளை வச்சு ஒரு பெரிய தெளிவை கொடுத்தார். ஓ, அப்போ வந்து ஒரு மனிதன் பணத்தால கஷ்டப்படுறதுக்கு அவங்க யாரையும் அழுக வச்சதுதான் காரணமா இருக்கு அப்படின்னு ப்ரூவ் பண்றாரு. நிறைய கேசஸ் எல்லாம் சொல்லி எனக்கு ப்ரூவ் பண்ண 3 மணி நேரம் ஆச்சுன்னா பார்த்தேங்க. இது 2 வரி தான், 7 வார்த்தைகள் தான், 3 மணி நேரம் விளக்கம் சொன்னேன். எக்ஸாம்பிள்ஸோட சொல்லி பெண்கள் கண்ணீர் வடித்தால், பெண்கள் கண் கலங்கினா, அவங்க வெளியே சொல்ல வேண்டாம், அவங்க வெளியே கூட சொல்லணும், மனசை நினைச்சாலே போதும். பெண்களுக்கு அழுதா அந்த மாதிரி நம்ம நடந்துக்கணும்னா அது நம்ம தலைமுறை எப்படியெல்லாம் பாதிக்கும், எப்படி கஷ்டப்படுவோம் அப்படின்றத வந்து 3 மணி நேரம் விளக்கி சொன்னேன். அவ்வளோ விஷயம் இருக்கு. அதனால தயவு செஞ்சு பெண்களை வந்து யாரும் அழ வைக்காதீங்க, அழ வேண்டாம், அழாத மாதிரி பார்த்துக்கோங்க. உங்களையும் மீறி ரொம்ப பண்ணிட்டாங்கன்னா அதுக்கெல்லாம் டாக்டர் உங்க பொறுப்பு இல்லை, சரியா? அவங்கள எந்த லெவலில் டீல் பண்ணிக்கலாம். அதை சரி பண்ணணும்னாலும் நான் ஐடியா கொடுக்குறேன். அவங்கள எப்படி 100% சரி பண்ண முடியல சார், அவங்க இப்படிலாம் இருக்காங்கன்னா நான் உங்களுக்கு கைட் பண்ணுறேன். அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா 100% அவங்க சாட்டிஸ்ஃபை பண்ணிடுவேன். அதே மாதிரி பெண்களும் சரி, ஆண்களை சாட்டிஸ்ஃபை பண்ணணும், அவங்க ஹஸ்பண்டை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். நல்லா கணவன் மனைவி உறவு சாதாரணமான உறவு கிடையாது. கணவன் மனைவி உறவு சாதாரணமான உறவு கிடையாது, அப்படிதான் கிடையாது. ஒருத்தர் மியூச்சுவலாக சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கணும். 100% சாட்டிஸ்ஃபை பண்ணணும். முடிஞ்ச வரைக்கும் பண்ணுங்களேன். 100% உங்களால் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியல சார், அவருடைய எதிர்பார்ப்பு இப்படி எல்லாம் இருக்குது சார், முடிஞ்ச வரைக்கும் பண்ணுங்க. வைஃபுடைய எதிர்பார்ப்பு இவ்வளோ இருக்குது சார், முடிஞ்ச வரைக்கும் பண்ணுங்க, முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுங்க. ஆனால் நிறைய பேர் முடிஞ்ச வரைக்கும் கூட பண்றது இல்லை. கணவன்மார்களும் சரி மனைவிமார்களும் சரி முடிஞ்ச வரைக்கும் கூட பண்றது இல்லை. அது மாதிரி சில பேர் இருக்காங்க, அந்த மாதிரி இருக்க மாட்டேன். முடியாத போது முடியல, தடுமாறுறீங்க, அப்போ பண்ண முடியல, ரைட், ஓகே. ஒருத்தர் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியல, ஓகே, ரைட். பட் முடிஞ்ச வரைக்கும் கணவனை மனைவி கணவனும் சந்தோஷமா வச்சிருக்காங்க. அந்த உறவு வந்து புனிதமான உறவு. அப்பா அம்மா உறவு கூட அவங்க பெற்று வளர்த்து ஆராக்கி அப்புறம் அது பிறகு நம்ம தனியாக விட்டுறோம். பட் கணவன் மனைவி உறவு வந்து கடைசி வரைக்கும் இருக்கிறது. இந்த கணவனுக்கு மனைவி கணவன்ற நிறைய பேர் எப்போ உணர்றாங்கன்னா கடைசி காலத்து தான் உணர்றாங்க. நிறைய பேர் உணர்றாங்க, அடடா
கணவரை இப்படிதான் நம்ம வந்து உதாசீனப்படுத்திட்டோமே அப்படின்னு மனைவிமார்கள் ஃபீல் பண்றாங்க. மனைவிமார்கள் இப்படிலாம் உதாசீனப்படுத்திட்டோமே அப்படின்னு சொல்லி கணவன்மார்கள் ஃபீல் பண்றாங்க. நிறைய பேர் கவுன்சிலிங் வரும்போது சொல்லுவோம், இதெல்லாம் எப்படி சொன்னா என்னுடைய அனுபவம் தான், இங்க பார்க்கக்கூடிய அனுபவம் தான். நிறைய பேர் பார்க்குறோம் இல்லையா, 36 இயர்ஸாக பார்க்கும், வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் பீப்புளை பார்க்குறோம். தினம் தினமும் புது புது நபர்களை பார்க்கும்போது பேசும்போது புது புது விஷயங்கள் நமக்கு தெரிய வருது. அதுக்கு ஒரு எண்ட்லெஸ்ஸாக போயிட்டு இருக்கு. அப்போ ஒரு கணவனை மனைவியும் மனைவியை கணவனும் எவ்வளோ கூட புரிஞ்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி விட்டு கொடுத்து சந்தோஷம் வச்சுக்கிறீங்களோ அவ்வளோ கூட நீங்கள் நல்லா இருப்பீங்க. உங்கள் வாரிசுகள் நல்லா இருக்கும், எல்லாமே நல்லா இருக்கும். ஸோ கணவனை மனைவியும் மனைவியை கணவனும் வந்து முன்ன பின்ன குறைகள் இருந்தாலும் எவ்வளோ கூட ஒருத்தரை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணி சந்தோஷம் வச்சுக்க முடியுமோ வச்சுக்கோங்க. அது உங்களுடைய நோய்களை போக்கும், அது உங்களுக்கு தேவையான செல்வத்தை வர வைத்து கொடுக்கும், அது உங்களுக்கு நல்ல உறவுகளை அமைத்து கொடுக்கும், நிம்மதியாக இருப்பீங்க. பெரும்பாலும் 98% ஆஃப் த கப்புள்ஸ் வந்து வயசான காலத்தை தான் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அடடா சார், என்னுடைய வைஃபை புரிஞ்சிக்காம போயிட்டுனே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க. மனைவிகளும் அப்படிதான், என்னுடைய கணவனை புரிஞ்சிக்காம போயிட்டுனே, அவர் இப்படி கராரா இருக்காரு அப்படி பண்ண நினைச்சிட்டுனே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணலாம். அப்போ ஃபீல் பண்ணி என்ன பிரயோஜனம்? கஷ்டப்பட்டது தான், சஃபரானது தான். கடைசி காலத்துக்கு ஞானம் வந்து என்ன பிரயோஜனம்? என்ன பிரயோஜனம்? வாடுங்காலத்தில் அன்பா சந்தோஷமா நிம்மதியா ஒருத்தருக்கு விட்டு கொடுத்து சந்தோஷமா இருங்க, அதுதான் முக்கியம். சரியா? யார் என்ன சொன்னாலும் கேட்காதீங்க, யார் என்ன சொன்னாலும் கேட்காதீங்க. கணவன் மனைவி ஒன்றா இருக்கிறதுக்கு, யார் அட்வைஸ் கொடுத்து அதை பிரிக்கிறதுக்கு, சேராமல் இருக்கிறதுக்கு, உங்களுக்குள்ள உங்கள் ஹஸ்பண்டை பற்றி உங்ககிட்ட, உங்கள் ஒய்ஃபை பற்றி உங்கள்கிட்ட போட்டு கொடுத்து அதை அவங்களுக்கு இருக்கிற கேப்பை ட்ரிகர் பண்ணக்கூடிய அந்த நபர்களுடைய தொடர்பை வச்சுக்காதீங்க. அவங்களுக்கு சவகாசமே வேண்டாம், அவங்க சிநேகிதமே வேண்டாம், அவங்களுடைய கான்டாக்டே வேண்டாம். கான்டாக்ட் எடுத்துருங்க, நம்ம யாருக்கிட்டே சேர்த்தாதீங்க. உங்களுக்கு எவ்வளோ கூட இருந்தாலும் கணவன் மனைவி சேர்ந்து சந்தோஷம் வாழணும்னு சொல்லி கொடுக்குற யாராக இருந்தாலும் அவங்க உறவை வச்சுக்கோங்க, அவங்க நட்பு தான் வேணும். இந்த மாதிரி பீப்புள் அவாய்ட் பண்ணிடுங்க. சரியா? ஓகே. 100ல் 1 பாகமாக எப்போ என்னுடைய எண்ணங்களாலும் சொற்களாலும் செயல்களாலும் மற்றவர்களுக்கு நான் கொடுத்த துன்பங்களுக்கான விளைவுகளை 100ல் 1 பாகமாக தற்பொழுது அனுபவித்துக் கொண்டிருக்கின்றேன். இதையே என்னால் தாங்க முடியாத போது இப்போது நான் யாரால் துன்பப்படுகின்றனோ அவர்களுக்கு முன் ஜென்மங்களில் இப்போது நான் அனுபவிக்கும் வரிகளையும் வேலையும் விட 100 மடங்கு வரை நான் அதிகமாக கொடுத்ததை எண்ணி மனதார மன்னித்து கேட்கின்றேன். நீங்க அதை உணர்லைனாலும் பண்ணியிருக்கிறீங்க, அது தெரிஞ்சுக்கோங்க. தாங்கள் அனைவரும் தயவு செய்து என்னை மன்னியுங்கள். யார்கிட்ட கேட்குறோம்? வைரஸ் கிட்ட, பாக்டீரியா கேட்குறோம். வைரஸ் கிட்ட, இங்கே தாங்கள்னா வைரஸ் பாக்டீரியாஸ். தாங்கள் அனைவரும் தயவு செய்து என்னை மன்னியுங்கள். நான் பரிபூர்ண உடல் மன மற்றும் ஆத்மா ஆரோக்கியத்தோடும் செல்வ செழிப்போடும் அன்பான உறவுகளோடும் மகிழ்ச்சியாகவும் மற்றும் நிம்மதியாகவும் வாழ்வதற்காக என்னை ஆசீர்வதியுங்கள். என்னை ஆசீர்வதித்த அனைத்து வைரஸ்கள் மற்றும் பாக்டீரியாக்களுக்கும் என்னுடைய மனமாத நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். தேங்க்ஸ் சொல்றோம். நீங்க கேட்டா பண்ணிடுவாங்க, பண்ண மாட்டான்னு சொல்ல மாட்டாங்க, பண்ணிடுவாங்க. என்னை ஆசீர்வதித்த அனைத்து வைரஸ்களுக்கும் மற்றும் பாக்டீரியாக்களுக்கும் என்னுடைய மனமாத நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இறைவா நன்றி நன்றி நன்றி. சரியா? இந்த மாதிரி சொல்லி மன்னிப்பு கேளுங்க. இந்த மாதிரிலாம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா நிறைய மாற்றங்கள் உங்க லைஃப்ல இருக்கும். ரொம்ப சந்தோஷமா ஹாப்பியா இருப்பீங்க. நோய்கள் வராது, வந்த நோய்கள் சீக்கிரம் போயிடும். ஐசியூவில் அட்மிட் ஆகணும், ஐசிசியில் அட்மிட் ஆகணும், ஹாஸ்பிட்டலைஸ் செலவு பண்ணணும் அப்படின்னா பண்ண வேண்டாம், தேவை. அந்த பணத்தை தர்மமா பண்ணுங்க, யாருக்காவது பண்ணுங்க, புண்ணியம் கிடைக்கும். தலைமுறைக்கும் புண்ணியம் கிடைக்கும். நீங்க கொண்டு போறது வந்து உங்க கர்மாவை கொண்டு போறீங்க, உங்க கூட அதான் வரும். தனக்கு மிஞ்சியதுதான் தானம் தர்மம். ஒரு பழமொழி கேட்டிருந்தாங்க, அது விளக்கம் சொல்லுங்கன்னு கேட்டிருந்தாங்க ஒரு 10-15 days பேக். தனக்கு மிஞ்சியதுதான் தானம் தர்மம். இதுக்கு என்ன மீனிங்கு? நம்மளுக்கெல்லாம் தேவைக்கெல்லாம் போக, நம்ம தேவைக்கெல்லாமே போக மிச்சம் ஏதாவது மீந்திருந்ததுன்னா, மிச்சம் ஏதாவது மீந்திருக்கும் இல்லையா, தனக்கு மிஞ்சி என்னுடைய தேவைகள் எல்லாமே போக எக்ஸஸா ஏதாவது இருந்ததுன்னா அதை வந்து தான் தானம் பண்ணணும், தர்மம் பண்ணணும். அது கருத்து. பொதுவாக மக்கள் தப்பா புரிஞ்சுட்டு இருக்கு. தனக்கென்று மிஞ்சியது தானம் தர்மமும் அப்படின்னா, தனக்கு மிஞ்சினது தான் தானம் தர்மமும். மிஞ்சினு இருந்தா கொடுங்க, இல்லைன்னா கொடுக்காதீங்க அப்படின்னு அர்த்தம். அதுக்கு அப்படி இல்லை. தனக்கு என்று மிஞ்சியது, எனக்கு நின்னது, கடைசியா நின்னது என்னன்னா தானம் தர்மம் தான். பொருளை வந்து கொஞ்சம் பிரிச்சு படிக்கணும். தனக்கு என்று, எனக்கு மைசெல்ஃப், எனக்கு தனக்கு என்று மிஞ்சியது, என்ன மிஞ்சி இருக்குது கடைசியில்? என்னப்பா மிஞ்சி? எல்லாம் போச்சு, வரவு போக செலவு போக எல்லாம் கடைசி என்ன மிஞ்சி இருக்கு? இவ்வளோ பணம் வந்தது, இவ்வளோ செலவாச்சு, இவ்வளோ கடைசியில் எனக்கு என்ன ப்ராஃபிட் நின்று இருக்கு, என்ன மிஞ்சி இருக்கு அப்படின்னு கேட்குறோம் இல்லையா? என்ன மிஞ்சி இருக்கு?
வந்தது போனது வந்தது வந்தது போனது எல்லாம் ரைட்டு ஓகே. இப்போ எனக்கு என்ன மிஞ்சி இருக்கு அப்படி சொல்லி பார்த்தா அங்கே தானம் தர்மம் தான் இருக்கு. நீ கொடுத்த தானம் நீ கொடுத்த தர்மம் அது மட்டும் தான் நிற்குது, வேற எதுவுமே நல்லா போயிடுச்சு. அதைத்தான் சொல்றாங்க பழமொழி. நம்ம தப்பா பழமொழியை புரிஞ்சு கொண்டு இருக்கின்றோம். அந்த பழமொழி கூட நீங்கள் ஃபியூச்சரில் வந்து அப்பப்போ கிடைக்கும் போது, வாய்ப்பு கிடைக்கும் போது, டைம் கிடைக்கும் போது ஒரு பழமொழியை சில டீகோட் பண்ணி கொடுப்போம். எந்த அளவுக்கு பெரியவங்க வந்து எந்த அளவுக்கு ஒரு ஒரு முன்னுணர்வோட இன்ட்யூஷனோட எந்த அளவுக்கு ஒரு அனுபவிச்சு அதை சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. பழமொழிகள்லாம் அனுபவ மொழிகள் தான். அவங்க பலமுறை வாழ்ந்து பார்த்து அனுபவப்பட்டு சொன்ன பழமொழிகள் தான். தமிழில் நிறைய பழமொழிகள் இருக்கு, மற்ற லாங்குவேஜஸில் மற்ற கல்ச்சர்லையும் இருக்கு. பட் அதை விட தமிழில் நிறைய பழமொழிகள் இருக்கு. வாழ்க்கையில ஒரு ஒரு விஷயமும் அக்குவர் அணையா பிரித்து போட்டு நம்ம சந்தோஷமா இருக்க வழியை காட்டக்கூடிய பழமொழிகள். பின்னாடி டீகோட் பண்ணி சொல்லுவோம் அப்பப்போ டைம் கிடைக்கும் போது. பட் இப்போ சொல்றது வந்து தனக்கென்று மிஞ்சியது, தனக்கு என்று மிஞ்சியது தானமும் தர்மம் தான். தானமும் தர்மம் மட்டும், அந்த தானம் தர்மம் செஞ்சது அந்த பலன் இருக்கு இல்லையா, அதுதான் நமக்கு என்று மிஞ்சி நம்ம கூட வரப்போறது, அதுதான் கடைசியா வரப்போறது அதுதான். எல்லாரும் வராங்க, பரியல் கிரவுண்டுக்கு வராங்க, எரிக்கிறாங்க, புதைக்கிறாங்க, எல்லாரும் குட் பை சொல்லிட்டு திரும்பி பார்க்காத போயிடுவாங்க. அதான் சொல்லுவாங்க இல்லையா, திரும்பி பார்க்காத போயிடணும்னுவாங்க. பரியல் கிரவுண்டுக்கு போறவங்க அவங்க சொல்லுவாங்க, அந்த வெட்டியான் மாதிரி இருக்கிறவங்க சொல்லுவாங்க, யாரும் திரும்பி பார்க்காதீங்க, திரும்பி பார்க்காத மாதிரி போங்க. திரும்பி பார்க்காத மாதிரி போனால் நாமளும் ஒரு நாளைக்கு வரதான் செய்யணும். திரும்பி பார்க்கா போயிட்டோம்னா அப்படியே போயிடுவோம் இல்லை. திரும்பி பார்க்கா போனால் நாமளும் ஒரு நாளைக்கு போய் தான் ஆகணும். அது இடுகாடு ஆகட்டும் சுடுகாடு ஆகட்டும் போய் தான் ஆகணும். சொல்லுவார் அவர். நீங்கள் யாரும் திரும்பி பார்க்காது, இவங்களும் திரும்பி பார்க்காதே வருவாங்க அப்படி. ஓகே வரும் அந்த. அப்போ நம்ம கூட என்ன வருதுன்னா நம்மளுடைய ஆத்மாவோட அந்த ஃபிசிக்கல் பாடியெலாம் இல்லாமல் அந்த ஆத்மா உடலோட நம்ம நுண்ணுடலோட அந்த அந்த எட்ரிக் பாடியோட நம்ம செய்த அந்த தானங்கும் தர்மம் மட்டும்தான் கூட வரும். அதுதான் அடுத்த லைஃபுக்கு பேஸ் போட்டு அடுத்த லைஃப்பை எங்கே கொண்டு போய் சேர்த்தணும், எங்கே போய் சேரணும், எந்த அப்பா அம்மாவுக்கு பிறக்கணும், எந்த ஊரில் பிறக்கணும், எந்த மாதிரி உறவு முறையில் பிறக்கணும்னு சொல்லி பார்த்து அதை நிர்ணயம் பண்ணுறது வந்து அந்த தர்மமும் தானம் மட்டும்தான். ஸோ தானம் தர்மம்ன்றது வந்து அது மட்டும் தான் நம்ம கூட நிற்கும். அதை சொன்ன பழமொழி தான் தனக்கு என்று மிஞ்சியது, தனக்கு என்று மிஞ்சியது தானமும் தர்மமும் தெரியுங்க சொல்லி வச்சார். இதை நீங்கள் மைண்டை வச்சுக்கோங்க. இதை நீங்கள் லைஃப்பில் ஃபாலோ பண்ணோம்னா ஒரு நாளும் இனிய நாடே, ஒரு நாளும் சந்தோஷமான நாடே. ஸோ எப்பயுமே ஆரோக்கியம் ஒன்றும் கேட்காதீங்க, எப்பயுமே செல்வம் ஒன்றும் கேட்காதீங்க, எப்பயுமே நல்ல உறவுகள் ஒன்றும் கேட்காதீங்க. மூணுமே சேர்த்து கேளுங்க. இது மூணுல எது இல்லைனாலும் லைஃப் வேஸ்ட்டு. மூணுமே வேணும். எப்போ கேட்டாலும் எப்போ கேட்டாலும் பணம் ஒன்றும் கேட்காதீங்க, எனக்கு நல்ல உறவு ஒன்றும் கேட்காதீங்க, எனக்கு நல்ல ஆரோக்கியம் ஒன்றும் கேட்க. மூணுமே சேர்த்து கேளுங்க, விட்டாதீங்க, பிடிச்சிக்கோங்க கெட்டியா. மூணையும் ஒன்றை சேர்ந்து மும்மூர்த்திகள் மாதிரி பிரம்மா விஷ்ணு சிவன் சொல்றோம் இல்லையா, பிரம்மா விஷ்ணு சிவன் மாதிரி அது மாதிரி மூணையும் சேர்த்துக்கிறோங்க. எப்போ யார்கிட்ட எந்த ப்ரேயர் வச்சாலும் எந்த கடவுள்கிட்ட யார்கிட்ட வேணாலும் மூணையிலே கேளுங்க. நல்ல ஆரோக்கியம் வேணும், நல்ல செல்வ வளம் வேணும், நல்ல ஆரோக்கியமான உறவுகள் வேணும். மூணுமே கேளுங்க. மூணுமே இம்பார்ட்டன்ட். மூணுல எது ஒன்று குறைஞ்சாலும் நீங்க கஷ்டப்படுவீங்க. அதை இன்னும் மற்ற ரெண்டே அனுபவிக்க முடியாது. எது இருந்தாலும் மற்றது இல்லைன்னா அதை மூணையும் மற்றதே அனுபவிக்க முடியாது. அப்போ மூணுமே இருந்தால் தான் நீங்கள் அனுபவிக்க முடியும் வாழ்க்கை. அப்போதான் அது முற்று பெற்ற வாழ்க்கை. என்ன அது குறையுள்ள வாழ்க்கை தான். குறையுள்ள வாழ்க்கையை பல பிறவிகள் எடுக்கிறாங்க. அப்படி நிறைவான வாழ்க்கை வாழணும், இறைவனை அடையணும். அதுதான் நம்முடைய அல்டிமேட் எய்ம் ஆஃப் அவர் லைஃப். ஸோ எப்போ யார்கிட்ட கேட்டாலும் வேணுனாலும் ப்ரே பண்ணாலும் இந்த மூணுமே கேளுங்க. நல்ல ஆரோக்கியம் வேணும், நல்ல செல்வ வளம் வேணும், நல்ல உறவுகள், அன்பான உறவுகள் வேணும். மூணையும் கேளுங்க. சரியா? கேளுங்க, கடவுள் கண்டிப்பாக கொடுப்பார். ஆனால் சொல்கிற பேச்சை கேட்கணும். அவர் ஒன்று சொல்லி நீங்கள் ஒன்று பண்ணால் கிடைக்காது. அவர் சொல்கிற பேச்சை கேட்கணும். அவர் சொல்கிற பேச்சை கர்மாயன ஹீலிங்கிற பேரில் சொல்லிக் கொடுக்குறோம். கர்மாயன ஹீலிங்கிற சிலபஸை சொல்லிக் கொடுக்குறோம். அதை லைஃப்பில் ஃபாலோ பண்ணுங்க, சந்தோஷமாயிரும். ஓகே ரைட். இன்னைக்கு நம்ம இதோட முடிச்சுக்குவோம். நாளைக்கு நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி சார். நன்றி சார். நன்றி. கருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி. எங்கும் நிறைந்தோனே, எல்லை இலாதானே, எங்கேயும் எப்போதும் என் குலம் காப்பவனே. நெஞ்சம் துணிய துணையாய் வருவாய்,
நேர்மறை உணர்வுகள் பெருகிடச் செய்வாய். உடலில் உறுதியை பெரிதாய் தருவாய். உனை உணரும் அறிவை என்னுள்ளருள்வாய். சுற்றமனைத்தும் காப்பவனே, செய்தொழிலில் ஏற்றம் தருபவனே, எடுத்த செயலில் வெற்றி கொடு, என் ஆற்றல் பெருகிட அருளை கொடு. கருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி. வல்லமை தந்து நீ வளர்ச்சி கொடு, அகத்திலும் புறத்திலும் மலர்ச்சி கொடு. வளர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு, மலர்ச்சி கொடு. நன்றிங்க நன்றி ஐயா. ஐயா. நன்றிங்க ஐயா. ஐயா மிக்க நன்றிங்க ஐயா. நன்றிங்க சார். நன்றி ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றிங்க. ரொம்ப அருமையா இருந்தது. நன்றிங்க ஐயா.